இந்த நல்ல நிலம் என்று சொல்லக்கூடிய இருதயமுடைய சகோதர சகோதரிகள் யார்? அவர்கள் கேட்கிறார்கள், உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து கொள்வார்கள். எவர்களுடைய இருதயத்திலே உண்மை இருக்கிறதோ அவருடைய இருதயத்தில நன்மை இருக்கும். ஆமென். உங்களுடைய இருதயத்திலே உண்மை இல்லை என்றால் உங்களுடைய இருதயத்திலே நன்மையும் இருக்காது. பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவை நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கத்தாவே, நீ நேற்றும் இன்றும் என்றும் ஆண்டவரே, நீ மாறாத தகுப்பனே, தோ சபையை நடத்துகிறவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கத்தாவே, மக்கள் நன்றி செலுத்துறோம். கத்தாவே தேவரே, இந்த உடன்படிக்கையின் ஆராதனையும் கரங்களிலே ஒப்புக்கெடுக்கிறோம். கத்தா தேவடைய பிரசன்னம் ஆண்டவரை இறங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கத்தா உங்களோட அபிஷேகம், உங்களோட வல்லமை ஆண்டவரே, கத்தாவே தோ சபையை நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கத்தா கூடியிருக்கங்களை கத்தா ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். எல்லா தடைகளை நிர்மூலமாக்கும்படியாக செபிக்கிறோம். கத்தா இயேசுவே, நீரே எழுந்தருளி வந்து கத்தா தொடக்க முடிவரைக்கு கத்தா நீர் ஆண்டோடு நடத்தும்படி உங்களுடைய பொற்பாதத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். எங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் செபங்களும் சிவன் நல்ல பிதாவே, ஆமீன். யாவரும் உட்காருவோம். பாடல் புஸ்தகத்திலே பாடலன் 13. பாடல் புஸ்தகத்திலே பாடலன் 13. கோடா கோடி ஸ்தோத்திரம் முதலெடுப்போம் என்றான அந்த பாடலை எத்தனையோ கணக்கில்லாத நன்மைகளை நம்முடைய வாழ்விலே செய்து நன்மைகளினால் நம்மளை நிறைப்பினான அந்த வல்லமை உள்ள தேவனை, அந்த ராஜாதி ராஜனை, தேவாதி தேவனை இந்த காலை வேளையிலே மகிமைப்படுத்தி நாம் இந்த பாடலை பாடுவோம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜா தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே, பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே, அல்லேலூயா அல்லேலூயா ஆவியில் பாடி மகிழுவோம். அல்லேலூயா அல்லேலூயா ஆவியில் பாடி மகிழுவோம். ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவோம். கோடா கோடி ஸ்தோத்திரமேறெடுப்போம். ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கிருபாசன தந்தை நெருங்குவோம். திருரத்தம் தரத்திலிருந்து நிற்போம். கிருபாசன தந்தை நெருங்குவோம். திருரத்தம் கரத்திலிருந்து நிற்போம். அல்லேலூயா அல்லேலூயா கண்டேன் சகாயம் இறக்கமே. அல்லேலூயா அல்லேலூயா கண்டேன் சகாய இறக்கமே. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதே. கோடா கோடி ஸ்தோத்திரமேறெடுப்போம். ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதி ராஜன்,
மகிமை. குருவி பறவை வானம் பாடி கவலையின்றி பறந்து பாடுதே. குருவி பறவை வானம் பாடி கவலையின்றி பறந்து பாடுதே. அல்லேலூயா அல்லேலூயா. அற்புதமான சிருஷ்டிகரே. அல்லேலூயா அல்லேலூயா. அற்புதமான சிருஷ்டிகரே. அந்த விசுவாசம் கற்றறிந்தோம். கோடா கோடி ஸ்தோத்திரமேறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கவலைப்படாதீர்கள் என்றுரைத்தேன். காட்டு புஷ்பத்தை உடுத்து வைத்தேன். கவலைப்படாதீர்கள் என்றுரைத்தேன். காட்டு புஷ்பத்தை உடுத்து வைத்தேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஆடையாகாரம் தேவையெல்லாம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆடையாகாரம் தேவையெல்லாம். அன்றன்று தந்தம்மை ஆதரித்தீர். கோடா கோடி ஸ்தோத்திரமேறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தீர். கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தீர். கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. தேவகுமாரன் வந்திடும் நாள். அல்லேலூயா அல்லேலூயா. தேவகுமாரன் வந்திடும் நாள். தூய முகம் கண்டு கம்பீரிப்போம். கோடா கோடி ஸ்தோத்திரமேறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. பேரன்பின் கீதங்கள் பாடல் புத்தகத்திலே பாடல் 26. பேரன்பின் கீதங்கள் பாடல் புத்தகத்திலே பாடல் 26. ஜெயகீதங்கள் பாடிடுவோம் ஜெயவாளன் நம் இயேசுவுக்கு என்றான். அந்த பாடலை நாம் அவரை மயப்படுத்தும் வண்ணமாய் அந்த பாடலை நாம் பாடுவோம். ஜெயகீதங்கள் பாடிடுவோம் ஜெயவாளன் நம் இயேசுவுக்கே. ஜெயகீதங்கள் பாடிடுவோம் ஜெயவாளன் நம் இயேசுவுக்கே. உலகத்தை ஜெயித்து வெற்றி வெந்தன் ஜெயமுடன் நமக்கு முன் செல்கிறார். உலகத்தை ஜெயித்து வெற்றி வெந்தன் ஜெயமுடன் நமக்கு முன்
அவர் சத்திய பரணா என்றும் ஜீவிக்கிறார். அவர் ராஜரீகம் பண்ணும் தேவனாவே. அவர் சத்திய பரணா என்றும் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார், ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார், ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். மரணத்தின் சாத்தானின் தலை நசுக்கி மரண பயத்தில் நின்று விடுவித்தாரே. மரணத்தால் சாத்தானின் தலை நசுக்கி மரண பயத்தில் நின்று விடுவித்தாரே. அடிமையின் நுகத்தை உடைத்து விட்டார். விடுதலை வாழ்வு நமக்களித்தார். அடிமையின் நுகத்தை உடைத்து விட்டார். விடுதலை வாழ்வு நமக்களித்தார். பாடிடுவோம், போற்றிடுவோம், என்னாலும் மாறாத நம் இயேசுவை. பாடிடுவோம், போற்றிடுவோம், என்னாலும் மாறாத நம் இயேசுவை. அவர் ராஜரீகம் பண்ணும் தேவனாவே. அவர் சத்திய பரணா என்றும் ஜீவிக்கிறார். அவர் ராஜரீகம் பண்ணும் தேவனாமே. அவர் சத்திய பரணா என்றும் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார், ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார், ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். நம்மை போலவே சோதிக்கப்பட்டு பாவமில்லாமல் ஜீவித்தாரே. நம்மை போலவே சோதிக்கப்பட்டு பாவமில்லாமல் ஜீவித்தாரே. சோதிக்கப்படும் நம் யாவருக்கும் உதவி செய்ய வல்லவரே. சோதிக்கப்படும் நம் யாவருக்கும் உதவி செய்ய வல்லவரே. பாடிடுவோம், போற்றிடுவோம், என்னாலும் மாறாத நம் இயேசுவை. பாடிடுவோம், போற்றிடுவோம், என்னாலும் மாறாத நம் இயேசுவை. அவர் ராஜரீகம் பண்ணும் தேவனாமே. அவர் சத்திய பரணா என்றும் ஜீவிக்கிறார். அவர் ராஜரீகம் பண்ணும் தேவனாமே. அவர் சத்திய பரணா என்றும் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார், ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார், ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். மாமிச திரையின் வழியாக புதிதும் ஜீவமக்கம் திறந்திட்டாரே. மாமிச திரையின் வழியாக புதிதும் ஜீவமக்கம் திறந்திட்டாரே. பிதாவண்டை நாமும் சேர்ந்திடவே அவர் இரத்தத்தினால் தைரியம் அளித்தார். பிதாவண்டை நாமும் சேர்ந்திடவே அவர் இரத்தத்தினால் தைரியம் அளித்தார். பாடிடுவோம், போற்றிடுவோம், என்னாலும் மாறாத நம் இயேசுவை. பாடிடுவோம், போற்றிடுவோம், என்னாலும் மாறாத நம் இயேசுவை. அவர் ராஜரீகம் பண்ணும் தேவனாவே. அவர் சத்திய பரணா என்றும் ஜீவிக்கிறார். அவர் ராஜரீகம் பண்ணும் தேவனாவே. அவர் சத்திய பரணா என்றும் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார், ஜீவிக்கிறார்,
அவர் ஜீவிக்கிறார். முற்றும் முடிய நம்மை ரட்சிக்க பிதாவண்டை பரிந்து பேசுகிறார். முற்றும் முடிய நம்மை ரட்சிக்க பிதாவண்டை பரிந்து பேசுகிறார். ரட்சிப்பினாதிபதி இயேசுவையே உயர்த்திடுவோம் இந்த பாருலகில். ரட்சிப்பினாதிபதி இயேசுவையே உயர்த்திடுவோம் இந்த பாருலகில். பாடிடுவோம் போற்றிடுவோம் என்னாலும் மாறாத நம் இயேசுவையே. பாடிடுவோம் போற்றிடுவோம் என்னாலும் மாறாத நம் இயேசுவை. அவர் ராஜரிகம் பண்ணும் தேவனாவே, அவர் சத்திய பரனா என்றும் ஜீவிக்கிறார். அவர் ராஜரிகம் பண்ணும் தேவனாமே, அவர் சத்திய பரனா என்றும் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார் ஜீவிக்கிறார் என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார் ஜீவிக்கிறார் என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இந்த நாளிலும் கர்த்தர் நாம் அவருடைய கையிலே விழ வேண்டும். நாம விழுந்து நொறுங்கிவிட்டால் அவர் நம்மை வணைந்து கொண்டு தமக்கு சித்தமான பாத்திரமாய் நடத்துவார். தேவன் நம்மேல் விழுவாராக இருந்தால் நாம் நசுங்கி போவோம் என்று கர்த்தர் எச்சரிக்கின்ற இந்த வார்த்தை. எத்தனையோ வார்த்தைகளை கர்த்தர் பேசலாம், எல்லாரும் கேட்கலாம். கேட்கிறதுக்கு காதில்லா, அதாவது காது கேளாவிட்டால் தான் பேசுவதை கேட்க முடியாது. மற்றபடி எல்லாரும் பேசுவதை கேட்கலாம். ஆண்டவர் விதைப்பவன் உவமையிலே சொல்லும் பொழுது 4 நிலத்தை சொன்னார். என்னென்ன நிலம்? 1 வழியோரம், அடுத்தது கற்பாறை, முட்புதர், நல்ல நிலம். இந்த 4 நிலத்திலேயும் அங்கே விதைக்கிற ஒருவன் விதைத்து புறப்பட்டால் அந்த விதைகள் இந்த 4 நிலத்திலும் விழுந்தது. அதாவது நிலம் 4 நிலம்தான். விதைப்பவன் ஒருவன், அவன் என்ன செய்கின்றான்? விதைக்கின்றான். விதை என்பது தேவனுடைய வார்த்தை, நிலம் என்பது மனுஷனுடைய இருதயம். ஆகையால் இவ்வாறு 4 நிலத்திலும் விதைக்கப்படுகிறது. அதே போல இந்த 4 விதமான மனிதர்கள். 1 வழியோரம் விதைக்கப்பட்ட மனிதன். அவன் யார்? அவன் தேவனுடைய வார்த்தையை கேட்பான். ஆனால் கேட்டவுடனே பிசாசு என்ன செய்து விடுவான் என்றால் அந்த இருதயத்திலிருந்து அந்த வசனத்தை எடுத்து விட்டுருவானாம். அதாவது இங்கே கேட்க முடியும், இங்கே இருக்கும் பொழுது நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க முடியும். நீங்கள் கேட்டு எல்லாம் முடிந்த உடனே அந்த இருதயத்திலிருந்து அங்கே என்ன வேணும்? அந்த விதைகளை பிசாசு அவன் எடுத்து, அதாவது அந்த வசனத்தை அந்த இருதயத்திலிருந்து எடுத்து விடுவான். வெளியே போகும் பொழுது என்ன கேட்டோம் என்றே அதே அந்த சிந்தனை இல்லாமல் வெளியே போன உடனே பாவம் செய்து விடுவார். அந்த வார்த்தைக்கு விரோதமாக நடந்து கொள்ளுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் வழியோரம் கேட்டதை உடனே அவன் எடுத்து விடுவான். அது ஒரு விதமான இருதயம் உள்ள மனுஷன். இன்னொரு இருதயம் முள்ளுள்ள இடம். அது முள்ளுள்ள இடம் வசனம். அவர்களும் கேட்கிறார்கள். அந்த 4 நிலத்தை விதையும் 4 நிலத்தையும் சொல்லும் பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார். வசனத்தை கேட்கிறவர்களாயிருந்து என்று 4 விதத்தையும் சொல்லுகின்றார். எல்லாம் கேட்கிறார்கள். ஆனால் இந்த முள்ளுள்ள இடங்களிலே இருப்பவர்கள் கேட்கிறார்கள். அவர்களும் கேட்கிறார்கள். கேட்டு என்ன செய்கின்றார்கள்? போகின்றார்கள். போய் இந்த உலகத்துக்குரிய கவலைகள், இந்த உலகத்தினுடைய சிற்றின்பம், இந்த உலகத்துக்குரிய ஆசைகள், இந்த உலகத்துக்குரிய மோகங்கள், இப்படிப்பட்ட இந்த காரியங்கள் எல்லாம் என்ன செய்கின்றது?
அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களை அது நெருக்கி போடுகின்றது. அந்த உலகம் அவர்களை நெருக்குகின்றது. அந்த இச்சைகள், ஆசைகள், பண ஆசை, பொருளாசை, பாலியத்துக்குரிய மோகங்கள் எல்லாம் அந்த அவர்களை நெருக்கும் பொழுது அவர்களும் அந்த வசனம் அது அவர்களுக்குள்ளும் முடிந்து விட்டது. அவர்களும் அவர்களுடைய வாழ்க்கையிலே பலன் கொடுக்க மாட்டார்கள். இன்னொரு விதமான நிலம் கற்பாறை, அது ஒரு இருதயம். அவர்கள் கேட்கும்போது சந்தோஷமாய் கேட்பார்கள். சந்தோஷமாய் கேட்டு ஆண்டவரே நான் கீழ்ப்படிய வேண்டும், நான் வாழ வேண்டும் என்றெல்லாம் உற்சாகம் கொள்ளுவார்கள். அப்படியெல்லாம் உற்சாகம் கொண்டு விட்டு போவார்கள், வெளியே போவார்கள். வெளியே போன உடனே அவளுக்கென்று ஒரு துன்பம் வந்துவிடும். அவளுக்கு யாராவது ஒரு தீமையை செய்து விடுவார்கள். அவர்களுக்கு யாராவது ஒரு உபத்திரவத்தை கொடுத்து விடுவார்கள். பல சோதனைகள் சூழ்ந்த உடனே அதிலே ரிட்டர்ல் அடைந்து அவர்கள் அந்த துன்பத்தையும் அந்த தீமையை சகித்து கொள்ளக்கூடாதபடிக்கு அவர்கள் தடுமாறி அவர்கள் தங்களுடைய மாம்சத்துக்கும் சுயத்துக்கும் இடம் கொடுத்து போய்விடுகின்றார்கள். அது கற்பாறை. இவ்வாறு 4வது நிலமாய் நல்ல நிலத்தை சொன்னார். இவர்களும் கேட்கின்றார்கள். அப்படி என்றால் 4 விதமான மனிதர்களும் தேவனுடைய வார்த்தையை கேட்கின்றார்கள். நாம் இங்கே 4 விதமான மனிதர்கள் கூட இங்கே உட்கார்ந்திருக்க முடியும். அதையால் இயேசு அந்த உவமையை சொன்னார். தேவனுடைய வார்த்தைகள் பேசப்படுகின்றது, எல்லோரும் கேட்கின்றார்கள். ஆனால் கேட்பவருடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதுதான் அது பிரதானமான காரியம். அந்த காரியத்தை நாம் பார்க்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். இந்த நல்ல நிலம் என்று சொல்லக்கூடிய இருதயமுடைய சகோதர சகோதரிகள் யார்? அவர்களுடைய இருதயம் எப்படி இருக்கும் என்று அங்கே ஆண்டவர் சொன்னார். அவர்கள் கேட்கிறார்கள். வசனத்தை கேட்டு உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து கொள்வார்கள். அவருடைய இருதயத்திலே உண்மை இருக்கும். எவர்களுடைய இருதயத்திலே உண்மை இருக்கிறதோ அவருடைய இருதயத்திலாம் நன்மை இருக்கும். ஆமென். உங்களுடைய இருதயத்திலே உண்மை இல்லை என்றால் உங்களுடைய இருதயத்திலே நன்மையும் இருக்காது. நன்மை என்று சொன்னால் அங்கே வெளியிலே அங்கே ஒரு இந்த உலகத்திலே ஒரு அனர்த்தம், ஒரு இயற்கை அனர்த்தம் வந்து விட்டது, இல்லாவிட்டால் ஒரு தீ பரவி விட்டது, இல்லாவிட்டால் ஒரு வெள்ளப்பெருக்கு வந்து விட்டது, இல்லாவிட்டால் ஏதோ ஒரு மனுஷன் ஆக்சிடென்ட் பட்டு விட்டான். அப்படி இருக்கும் பொழுது அது சமூகத்திலே ஒரு தீமை நடக்கும்போது போய் செய்கின்ற அது நன்மையல்ல. அது எந்த மனுஷனும், ஒரு துன்மார்க்கன் கூட என்ன செய்கின்றான்? அப்படியான காரியங்களை காணும் பொழுது அவனும் போய் உதவி செய்யத்தான் செய்கின்றான், நன்மை செய்யத்தான் செய்கின்றான். அந்த நன்மை அல்ல. ஆண்டவர் சொன்ன நன்மை எதுவென்றால், தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது அந்த வார்த்தைகளை முதலாவது அவருடைய இருதயத்திலேயே உண்மை இருக்க வேண்டும். அந்த உண்மை என்னென்றால், அவர் பேசுகிற வார்த்தைகளை தன்னுடைய இருதயத்திலே காத்து கொண்டு அந்த வசனத்திற்கு தான் உண்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று அவருடைய இருதயத்திலே அப்படிப்பட்ட ஒரு ஆர்வமும் விருப்பமும் அந்த உணர்வும் அவனிடத்திலே இருக்க வேண்டும். அதை மத்தேயுவிலே ஆண்டவர் இந்த விதைப்ப நோமையிலே சொல்லும் பொழுது வசனத்தை கேட்டு அதை கேட்டு உணர்கிறவனாய் இருந்து என்று சொல்லுகின்றார். அந்த இருதயம் உண்மையுள்ள இருதயமாய், உதாரணத்துக்கு ஒரு வருடத்திலே நாம் 1 லட்ச ரூபா பொருளை நாம் கொடுக்கின்றோம், வைத்துக்கொள்ளுங்கள், நான் வந்து வாங்குகிறேன் என்று. இல்லாவிட்டால் ஒரு வருடத்திலே நம்முடைய வீட்டு சாவியை கொடுத்து விடுகின்றோம், இதை வைத்துக்கொள்ளுங்கள், நாங்கள் வந்து இதை எடுக்கின்றோம் என்று சொல்லிவிட்டு போகின்றோம். ஏன் அவ்வாறு அதை கொடுக்கின்றோமோ அவனிடத்திலே உண்மை இருக்குங்கிறதை நாம் நிச்சயித்தபடியினாலே அதை கொடுக்கின்றோம். அவன் உண்மை இல்லாதவன் என்று தெரிந்தால் யாராவது வீட்டு சாவியை கொடுப்பார்களா? அவன் உண்மை இல்லாதவன் என்று தெரிந்தால் அவனிடத்திலே 1 லட்ச ரூபா பணத்தை வைத்துக்கொள் என்று போனா, அவன் கொடுத்து விட்டு போனால் அவன் வர்றதுக்கிடையிலே இவன் பணத்தை தன்னுடைய காரியத்துக்கெல்லாம் எடுத்து விட்டு செலவழித்து விட்டு அவன் வந்தவுடன் அவசர தேவைக்கு எடுத்து விட்டேன், தருகிறேன், நாளைக்கு தருகிறேன் என்று அப்படியெல்லாம் மாறாட்டம் செய்வான் அல்லவா? இல்லாவிட்டால் அந்த சாவியை கொண்டு வீட்டை திறந்து அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருளை திருடிவிட்டு சாவியை கையில் வைத்துக்கொண்டு கொடுப்பான் அல்லவா? அப்படிப்பட்டவன் உண்மையுள்ளவன் என்று சொல்ல முடியுமா? அவன் உண்மை உள்ளவனாய், யார் உண்மை உள்ளவனோ அவனிடத்திலே ஒப்புவிப்பார்கள். அதே போலதான் இந்த இருதயத்திலே உண்மை என்பது
இருப்பதான் நல்ல நிலம். அவனிடத்திலே தேவன் ஒரு வார்த்தையை பேசுகிறார் என்றால், தேவன் ஒரு காரியத்தை குறித்து பேசுகிறார் என்றால், அவன் என்ன செய்கின்றான்? அந்த வார்த்தையை அப்படியே காத்து கொள்ளுகின்றான். அந்த வார்த்தைக்கு அவன் துரோகம் பண்ண மாட்டான். உண்மைக்கு அடுத்தது துரோகம். ஒரு மனைவிக்கு கணவன் உண்மையாயிருக்க வேண்டுமோ, இல்லாட்டால் ஒரு கணவனுக்கு மனைவி உண்மையாயிருக்க வேண்டும் என்பதெல்லாம், அவள் அவ்வாறான அந்த உண்மைக்கு புறம்பாய் அவள் நடந்தால், அவள் இல்லாவிட்டால் கணவனோ மனைவியோ அது துரோகம் செய்வதை போன்று, காரியத்தை போன்று, தேவனுடைய அந்த வார்த்தையை காத்து கொண்டு அதை உண்மை உள்ள ஒரு இருதயத்தோடு அந்த வசனத்தை காத்து, அந்த வசனத்துக்கு தான் கீழ்ப்படிந்து, அந்த வசனத்துக்கு உள்ளாக தான் வாழ வேண்டும் என்ற அந்த உண்மை இல்லாதவன், அவன் தேவனுடைய பார்வையிலே துரோகம் செய்கின்ற மனுஷனுக்கு ஒப்பாக மாறுகின்றான். ஆகையாலே தான் அப்படிப்பட்ட அந்த உண்மை உள்ள மனுஷனிடத்தில்தான் நன்மை உருவாக முடியும். அப்படிப்பட்ட நன்மை என்ன? அவனுடைய வார்த்தையிலே, அவனுடைய பழக்க வழக்கங்களிலே, அவனுடைய செயற்பாடுகளிலே, அவன் தேவனுக்குரிய காரியங்களிலே, தன்னுடைய ஜீவியத்திலே அவன் எப்போதுமே நல்லதையே செய்கின்ற வாழ்வையுடையவனாயிருப்பான். ஆண்டவர் அப்படிப்பட்ட அந்த காரியத்தை கீழே நாம் 18வது வசனத்தை வாசிப்போம். இங்கே இயேசு சொன்னார், கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். கேட்கிறோம் என்று எல்லாரும் இப்போது நான் பேசும் பொழுது எல்லோருடைய காதிலும் கேட்கும். எல்லோருடைய காதிலும் கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவருடைய இருதயம் என்ன இருக்கான்னு, அந்த கேட்கிறது இருதயத்துக்குள்ளே அது போக வேண்டும். அந்த இருதயத்திலே அப்படி போய்கொண்டிருக்கும் பொழுதே பிசாசு அதை எடுத்து விடக்கூடிய அந்த காரியங்களும் இருக்கும். போல எல்லாரும் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள் என்றார். நீங்கள் கேட்கிறோம் என்பதல்ல, கேட்கிற விதத்தை குறித்து கவனிங்கள். எப்படி கேட்கிறோம்? தேவன் பேசுகின்ற ஒவ்வொரு காரியங்களையும் எப்படி கேட்கின்றோமா? இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையா, இன்றைக்கு ஒரு பிரசங்கம், ஒரு வார்த்தையை தேவன் பேசுவார். இல்லாவிட்டால் ஒரு வெள்ளிக்கிழமையா, அன்றைக்கு ஒரு அங்கே செய்தியை தேவன் பேசுவார் என்று அங்கே அதை கேட்டுவிட்டு போகிறது. கேட்கிற விதத்தை குறித்து கவனிங்கள். என்ன விதம்? உங்களுடைய இருதயம் அந்த வார்த்தைகளை எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறது? அந்த வார்த்தைகள் ஒரு கற்பாரை போன்ற மனநிலைக்குள்ளாய் அந்த வார்த்தைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? ஒரு வழியருகே விதக்கப்பட்டதை போல ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? முள்ளுள்ள இடத்தை போல ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? இல்லாவிட்டால் ஒரு நல்ல நிலத்தை போல இந்த வார்த்தையை கேட்கிற நான், இந்த வார்த்தைக்கு உண்மை என்னுடைய இருதயத்திலே உண்மை, அதைத்தான் கீழே உள்ளவன் அவனுக்கு கொடுக்கப்படும் என்றால், உள்ளவன் என்றால் என்ன? என்ன உள்ளவன்? என்ன உள்ளவன்? உண்மை உள்ளவன். உண்மை உள்ளவன். நான் உதாரணத்துக்கு சொன்னதை போல ஒரு 1 லட்சம் ரூபாய் பணத்தை ஒருவரிடத்திலே நாம் கொடுத்து விட்டு போகிறோம் என்றால், அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தால்தான் அடுத்த தடவை, இல்லாவிட்டால் ஒரு வீட்டு சாவியை கொடுத்து விட்டு போகிறோம் என்றால், அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தால்தான் நாம் என்ன செய்ய முடியும்? அவனிடத்திலே அவனுக்கு உள்ளவன் கொடுக்கப்படும் என்பதை போல் உண்மை உள்ளவனாக இருந்தால், அவன் அந்த வீட்டு சாவியை கொண்டு போய் அந்த வீட்டை திறந்து, அந்த வீட்டிற்குள்ளே ஒரு பொருள் இருக்கு, அதற்கு அடுத்து நபருக்கு கொடுங்கள் என்று சொல்லி அவர்களை நம்ப முடியும். இல்லாவிட்டால் அந்த கொஞ்சம் பணத்திலே ஒருவர் உண்மையா இருந்தாலும் அவனுக்கு இன்னும் கொஞ்சத்தை அவன் கேட்டால் அவனுக்கு கொடுக்க முடியும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களிலே ஒருவன் கொஞ்சம் பணத்திலே அவன் வாங்கிவிட்டு அதையே அவன் கொடுப்பதற்கு அவன் அங்கே ஏமாற்றி கொண்டிருந்தால், அவனுக்கு அடுத்த கட்டம் அங்கே அதிகம் கொடுப்பார்களா? அதிகமும் கொடுக்க மாட்டார்கள், கொஞ்சமும் கொடுக்க மாட்டார்கள். ஏனென்றால் அங்கு ஒரு உண்மை இல்லையே. அதே போன்று தேவனுடைய வார்த்தைகள், தேவன் ஒருவரிடத்திலே ஒரு காரியத்தை தேவன் பேசுகிறார் என்றால், முதலாவது அந்த காரியத்திலே அவன் உண்மை உள்ளவனாய் அந்த வார்த்தைகளை அப்படியே பாதுகாக்க வேண்டும். அதான் உள்ளவன் அவனோ என்றால், அந்த உண்மை உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். யாரெல்லாம் ஆண்டவர் பேசும் பொழுது தனிப்பட்ட வாழ்க்கையிலே பேசலாம், குடும்ப வாழ்க்கையிலே பேசலாம், விசுவாச வாழ்க்கையிலே பேசலாம், சபை வாழ்க்கையிலே பேசலாம், இவ்வாறெல்லாம்
ஆண்டவர் பேசும் பொழுது அந்த வார்த்தைகளை அப்படியே அதை தங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டு அதை காத்து கொள்ளக்கூடியவர்கள், காத்து கொள்ளக்கூடிய உண்மை உள்ளவன் அவன். அப்படிப்பட்ட அந்த உண்மை உள்ளவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும், அவருடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கும்? அதை லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே பார்க்கின்றோம். 6ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை வாசிப்போம். அந்த உண்மை உள்ளவனை ஆண்டவர் ஒப்பிட்டு சொல்லுகின்றார். இப்பொழுது நல்ல மனுஷன் யார், பொல்லாத மனுஷன் யார்? அவன் நல்ல நிலமாகிய இந்த உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே தேவனுடைய வார்த்தைகளை உண்மையாய் அதை காத்து கொள்ளக்கூடியவன். தேவன் எதை குறித்தும் தன்னுடைய வாழ்க்கையிலே எப்படி பேசினாலும் அந்த வார்த்தைகளை அப்படியே தன்னுடைய வாழ்க்கையிலே காத்து கொண்டு அது உண்மையாய் பாதுகாத்து கொண்டு வாழக்கூடிய அந்த உண்மை உள்ளவன் அவன் நல்ல மனுஷன். ஏனென்றால் அப்படிப்பட்ட நல்லவன் என்று யாரை நாம் நல்லவன் என்று சொல்லுகிறோம்? யார் நன்மை செய்கிறார்களோ அவர்களைத்தான் நல்லவன் என்று சொல்லுவோம். நல்லவர்களாய் நடப்பதை நல்லவர்கள் என்று சொல்லுவோம். பொல்லாதவர்களாய் தீமை செய்கிறவர்களை நல்லவர்கள் என்று சொல்ல மாட்டோம். அவனை பொல்லாதவன் என்று தான் சொல்லுவோம், கெட்டவன் என்று தான் சொல்லுவோம். அப்போது நல்ல மனுஷன் என்று நல்ல மனுஷன் யார்? நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். உண்மை உள்ள இருதயத்தில் தான் நன்மை வர முடியும். அவன்தான் நல்லதை அங்கே எடுத்து காட்ட முடியும். ஏனென்றால் அவனுடைய இருதயம் உண்மை, தேவனுடைய வார்த்தைகளை காத்து கொள்ளக்கூடிய உண்மை இருக்கின்றது. அந்த உண்மை இருக்கின்றபடியினாலே அவன் இப்பொழுது நல்ல மனுஷனாக மாறுகின்றான். அவன் நல்லதை எடுத்து காட்டுகின்றான். அந்த நல்லது என்ன? அது மன்னிப்பாக இருக்கலாம், நன்மை செய்கிற வாழ்க்கையாக இருக்கலாம், இரக்கம் செய்கிற வாழ்க்கையாக இருக்கலாம், அன்பாக இருக்கலாம், நீதி, நேர்மை, உண்மை, அங்கே மாய்மாலம் இல்லாத வாழ்க்கை, ஒளிவு மறைவில்லாத வாழ்க்கை, தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக பாவத்தை குறித்து உணர்வோடு வாழுகின்ற வாழ்க்கை, பரிசுத்தத்தை தெய்வபயத்தோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, எல்லா வாழ்க்கையிலும் அவன் உண்மை இருக்கின்றது. தெய்வபயத்தை குறித்து தேவன் பேசினால் அந்த தெய்வபயத்தின் வார்த்தையை உண்மையாய் காத்துக் கொள்ளுகிறார். கீழ்ப்படுதலை குறித்து பேசினால் அந்த கீழ்ப்படுதலின் வார்த்தை உண்மையாய் காத்துக் கொள்ளுகின்றான். பாலியத்துக்குரிய காரியத்தை பேசினால் அது பாலியத்துக்குரிய காரியத்திலே உண்மையை காத்துக் கொள்ளுகிறான். பண விஷயத்தை குறித்து பேசினால் பண விஷயத்தை குறித்த காரியத்திலே அவன் உண்மையை காத்துக் கொள்ளுகிறான். பொய்யை குறித்து பேசினால் பொய்யை குறித்த காரியத்திலே அவன் உண்மையை காத்துக் கொள்ளுகின்றான். அவன் உண்மை. தேவன் எந்த வார்த்தைகளை பேசுகின்றாரோ அந்த வார்த்தைகளை தன்னுடைய உண்மையுள்ள இருதயத்திலே முதலாவது பாதுகாக்கின்றான். அப்படி பாதுகாக்கும் பொழுதுதான் அவனுடைய வார்த்தைகள் இப்பொழுது நல்ல மனுஷன் நல்லதை எடுத்து காட்டுகிறான். அவனிடத்தில் இப்போது உண்மை அவனுடைய வாயிலிருந்து அங்கே கூட்டி குறைத்து பேசுகிற வார்த்தைகளோ, பொய்யான வார்த்தைகளோ, மற்றவர்களை குறை சொல்லுகிற வார்த்தைகளோ, மற்றவர்களை குற்றம் சாட்டுகிற வார்த்தைகளோ, மற்றவர்களை நியாயம் தீர்க்கிற வார்த்தைகளோ, மற்றவர்களை அவதூறு பண்ணுகிற வார்த்தைகளோ அவனுடைய வாயிலிருந்து வர முடியாது. அவன் நல்லதையே பேசுவான். இல்லாவிட்டால் அடுத்தவர்களுக்கு தீமை செய்கிற காரியங்களோ, அடுத்தவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கிற காரியங்களோ, இல்லாவிட்டால் அங்கே இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கையிலே, பாவத்துக்குரிய வாழ்க்கையிலே தேவனுக்கு பயந்து வாழாமல் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலையான வரும்பொழுதெல்லாம் அந்த வாழ்க்கையில் எல்லாம் தன்னை தேவனுக்கு முன்பாக தெய்வ பயத்துக்குள்ளாய் வாழ்ந்து அந்த காரியத்திலே அந்தரங்க வாழ்க்கையிலும் தேவனுக்கு முன்பாக உண்மையாய் நடந்து கொள்ளுகின்ற அந்த நல்லதே காட்டுகின்றான். அவன் என்ன பேசினாலும் தன்னுடைய சுயநலத்துக்காக பேச மாட்டான். தன்னுடைய லாபத்துக்காக எதையும் அங்கே செய்ய மாட்டான். அவன் எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமைக்கு எதுவாகவே தன்னுடைய காரியங்கள் எல்லாம் நடப்பிக்கக்கூடிய அந்த நல்ல மனுஷன். அவனுடைய இருதயம் நல்ல இருதயமாயிருக்கும். நல்ல இருதயத்தில் இருந்து பொல்லாத காரியங்கள் வராது. பொல்லாத மனுஷனிடத்திலிருந்து என்ன வரும்? ஆண்டவர் சொன்னார், பொல்லாத மனுஷனுடைய இருதயத்திலே களவு, பொய், விபச்சாரம், வேசித்தனம்,
தூஷணம், கெட்ட வார்த்தை, மற்றவர்களுக்கு விரோதமான காரியங்களை செய்யக்கூடிய வகைகள், இதுவெல்லாம் பொல்லாத மனுஷனுடைய இருதயத்திலிருந்து வருகின்றது. ஏன் இதெல்லாம்? அவனுடைய இருதயம் பொல்லாத இருதயமாய் ஏன் இருக்கின்றது? ஆண்டவர் சொன்னார், கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். நீங்கள் தேவன் உங்கள் எல்லோரிடத்திலும் பேசுகின்றார். ஆனால் உங்களுடைய இருதயத்தை இந்த 4 நிலத்தை போன்று அதையெல்லாம் வைத்திருக்கக்கூடிய அந்த தெரிவை யார் செய்கிறார் என்றால் நாம் தான் செய்கின்றோம். தேவன் விதைக்கின்றார், பேசுகின்றார், எல்லோரும் கேட்கின்றோம். ஆனால் கேட்கின்றவருடைய இருதயம் எப்படிப்பட்டதாய் அதை இருக்கின்றது? இந்த இருதயத்தை ஒரு நல்ல நிலத்தை போல நான் வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்தால் அதை கேட்கும் பொழுதே, ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு நான் உண்மை உள்ளவனாய் வாழ வேண்டும், இந்த வார்த்தையை நான் உண்மையுள்ள இருதயத்திலே வைத்து நான் காத்து கொள்ள வேண்டும், இந்த வார்த்தைக்கு நான் துரோகம் பண்ணக்கூடாது, இந்த வார்த்தையை நான் ஏமாற்றக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே இருக்கும் பொழுது அவனுடைய இருதயம் நல்ல இருதயமாக மாறுகின்றது. நன்மை, உண்மையும் நன்மையுமான இருதயம். இப்பொழுது அவன் நன்மையே செய்கின்றான். அவன் மற்றவர்களுக்கு வாழ்க்கையிலே அவன் தேவனிடத்திலேயே தேவனுடைய ஈவுகளை, தேவனுக்குரிய சுவாவங்களை, பரிசுத்தத்துக்குரிய காரியங்களை, நன்மைக்குரிய காரியங்களை அவன் எப்படி எடுத்துக்காட்ட வேண்டுமோ அவன் அப்படியே அவர்களுக்கு எடுத்துக்காட்டக்கூடியவனாய் இருக்கின்றான். அதான் நான் சொன்னார், உள்ளவன் அவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். யாரெல்லாம் இந்த தேவன் பேசும் பொழுது அந்த வார்த்தைகளை நல்ல நிலத்திலே, அதை நல்ல இருதயத்திலே பாதுகாத்து அந்த வார்த்தைக்கு தாங்கள் உண்மையாய் வாழ வேண்டும் என்று அதை பாதுகாக்க 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 தேவன் அடுத்த கட்டமாய் அவர்களுக்கு ஒன்றை கொடுத்து 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 கொண்டே இருக்கின்றார். ஆனால் இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும் என்று நாம் வாசித்தோம். அது என்ன? இல்லாதவன், இல்லாதவனிடத்திலிருந்து எதை எடுக்க முடியும்? எதையாவது எடுக்க முடியுமா? இல்லாதவன் என்றால் அதை எப்படி சொல்ல முடியும்? உதாரணத்துக்கு ஒரு ஒரு மூன்று பிள்ளைகள் இங்கே வாங்க, முன்னுக்கு ஒரு 3 பிள்ளைகள் வாங்க வாங்க, யாராவது அனுப்பி வாங்க. மேசன், விக்கி, லெஸ்லி வாங்க. இப்படி 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 முன்னுக்கிறேன் இல்லைங்க. வீடியோவில் தெரியுதா? வீடியோவில் தெரியுதா? வீடியோ தெரியுதா? வீடியோ செட் பண்ணு. இதை பிடிங்க, இதை பிடிங்க. அடியா அடியா நேரம். உள்ளவன் அவரோ அவனுக்கு கொடுக்கப்படும் என்ற அந்த பிரகாரமாய் இப்பொழுது உங்களோட கையில் இருக்கிறத காட்டுங்க. உங்களோட கையை நீங்களும் உயர்த்துங்க. உங்களோட கையை இப்படி உயர்த்தி பிடி. ஒரு கையை அவருடைய கையில் என்ன இருக்கிறது? இவருடைய கையில் ஒன்றும் இல்லை. இதில் இப்போ இல்லாதவர் யாரு? ஒன்றும் இல்லாதவர் யார்? இல்லாதவன் அவனோ, ஆண்டவர் அந்த வார்த்தையில் பார்த்தமில்ல, இல்லாதவன் அவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இப்போ இது 3 பேரில் இல்லாதவர் யாரு? ஆறு? இந்த தம்பி தானே. இவரிடத்திலே இப்போது ஒன்றும் இல்லை. ஆனால் இவரிடத்திலே இல்லாதவரிடத்திலே உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்றால் இப்போது இவரிடத்தில் என்ன இருக்கிறது எடுக்கிறதுக்கு? இவரிடத்துல இப்போது எடுக்கிறதுக்கு என்ன இருக்கு? பாருங்கள், என்ன இருக்கு? என்ன இருக்கு? இவரிடத்துல எடுக்க ஒன்றும் இல்லையா? என்ன? உடுப்பு. அவருடைய ஆடை. சரி போங்க, காசு கொஞ்சம் தாருங்களேன். அதாவது அவரிடத்திலே ஆடை. இந்த ஆடை வேதம் எதை ஒப்பிட்டு சொல்லுகிறது என்றால், எதை ஒப்பிட்டு சொல்கிறது? ரட்சிப்பின் வஸ்திரம். ஆண்டவர் சொன்னார், இல்லாதவன் அவனும் அவனிடத்திலே உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்றால், இந்த ஒன்றுமே இல்லாதவர் இருந்தவர் உண்மை இல்லாதவர். அதாவது தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைகளை தன்னுடைய வாழ்க்கையில் அதை காத்து கொண்டு அந்த வார்த்தைக்கு உண்மையாய் வாழ வேண்டும் என்று அந்த வாழ்க்கையிலே உண்மை இல்லாதவனாய் இந்த வாழ்க்கையிலே இவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நாளடைவிலே தேவன் என்ன செய்வார் என்றால்,
அவனிடத்தில் உள்ளதும் என்ன உள்ளது? அவனிடத்தில் இப்பொழுது இருப்பதெல்லாம் ரட்சிப்பு மட்டும்தான். ஒரு காலத்திலே ரட்சிக்கப்பட்டு, ஒரு காலத்திலே ஞானஸ்நானம் பெற்று, ஒரு காலத்திலே சபைக்கு வந்து அதே வாழ்க்கையை இந்நாள் வரைக்கும் அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கின்றவன் தான் இந்த இல்லாதவனிடத்தில் உள்ளதும் என்று சொல்லக்கூடிய அவனிடத்தில் உள்ளதெல்லாம் அந்த ரட்சிப்பு மட்டும்தான், வேறு ஒன்றும் இல்லை. ஏனென்றால் தேவன் அதுக்கு பிற்பாடு அநேக காரியங்களை பேசுவார். அநேக காரியங்களை பேசினாலும் அந்த வார்த்தையெல்லாம் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அதை காத்துக்கொண்டு அதை வாழ வேண்டும் என்றெல்லாம் விரும்புவதில்லை, அதையெல்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை, அதையெல்லாம் அங்கே அவர்கள் கவனம் செலுத்துவதில்லை. இப்படியே வாழ்ந்தால் என்ன நடக்கும் என்று சொன்னார்? அவருடைய ரட்சிப்பும் கடைசியிலே அவர்களை விட்டு போய்விடும், ரட்சிப்பு இழந்து விடுவார்கள். இன்றைக்கு எத்தனை விசுவாசிகளாயிருந்து வாழ்ந்தவர்கள் இந்த சபையிலே கூட ரட்சிப்பே இழந்து எத்தனை பேர் இருக்கின்றார்கள்? ரட்சிப்பே இழந்து இருக்கின்றார்கள். இல்லாததும் அவரிடத்திலே உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இன்றைக்கு நம்மை குறித்தும் காரியங்கள் அதுதான். நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தால் தேவன் நான் இந்த தீர்க்கதரிசனத்திலே பேசினதை போல, நீங்கள் விழுந்து விட்டால் என்னிலே நீங்களாய் விழுந்தால் நீங்கள் நொறுங்கி உங்களை வளைத்து கொள்ளுவேன், நான் உங்கள் மேல் விழுந்தால் நசுங்கி போய் விடுவீர்கள். நசுங்கி விட்டால் அதை எடுத்து பயன்படுத்த ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. இந்த கல் அவன் மேல் விழுமோ அவன் நசுங்கி போவான். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவனிடத்திலே அவன் உண்டென்று நினைக்கிறதும் அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு விடும். அது ரட்சிப்பும் அவனிடத்திலிருந்து இல்லாமல் போய்விடும். அதுதான் தனக்கு இருக்கு அவன் என்ன செய்தான்? நினைத்து கொண்டிருந்தான். அந்த காரியத்தை குறித்து நாம் பார்க்கின்றோம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே ஆண்டவர் இயேசு 25ஆம் அதிகாரம் 19வது அந்த வசனத்திலே தாளந்தை குறித்ததான காரியத்தை இயேசு பேசினார். நாம் வாசிப்போம். இவ்வாறு ஒருவனுக்கு 5 தாளந்து, ஒருவனுக்கு 2 தாளந்து, ஒருவனுக்கு 1 தாளந்து கொடுத்து விட்டு அந்த எஜமான் தூரதேசம் பிரயாணப்பட்டு திரும்ப வந்து அதை கணக்கு கேட்கின்றார். உன்னிடத்திலே தந்த தாளந்துகளை கணக்கு காட்டன்னு சொல்லும்போது 5 தாளந்தை பெற்றவன் அந்த 5 தாளந்தை கொண்டு இன்னொரு 5 தாளந்தை சம்பாதித்து 10ஆக கொண்டு கொடுக்கின்றான். 2 தாளந்தை கொடுத்தவன் இன்னொரு 2 தாளந்தை சம்பாதித்து 4 தாளந்தாய் கொண்டு கொடுக்கின்றான். அப்பொழுது எஜமான் சொல்லுகின்றார், உண்மையும் உத்தவமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உள்ளவன் அவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் என்ற அந்த வார்த்தை, அதாவது உண்மை உத்தவமுள்ள ஊழியக்காரனே என்று இங்கே சொல்லுகின்றார். அதாவது அவனிடத்திலே முதலாவது ஒரு ஊழியக்காரனிடத்திலே தேவனுடைய வார்த்தைகளை காத்து கொள்ளக்கூடிய உண்மை இருக்க வேண்டும். சபையிலே ஊழியம் செய்கின்ற சகோதர சகோதரிகள் கவனமாய் கேளுங்கள். நீங்கள் உண்மையாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்கின்ற சகோதர சகோதரிகளாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே முதலாவது உண்மை இருக்க வேண்டும். அந்த உண்மை என்னென்றால், தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, ஊழியப்பிரார வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, சபை வாழ்க்கையிலே உங்களிடத்திலே தேவன் என்ன பேசுகின்றாரோ அது தேவனுடைய வெளிச்சமாக இருக்கலாம். அது முதலாவது தேவன் பேசும் பொழுது அந்த பேசுகிற அது சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயத்தைக்குத்தான் நாம் எடுத்த வாக்கிலே கீழ்ப்படிவதை தேவன் விரும்புவதில்லை. முதலாவது சின்னத்திலே, அதாவது கொஞ்சத்தில் என்று இங்கே பார்க்கின்றோம், கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர், சின்ன விஷயத்தை தான் முதலாவது தேவன் பார்க்கின்றார். ஒரு சின்ன விஷயத்தை அதை சாதாரணமாக அதை விட்டு போகக்கூடிய ஊழியக்காரனிடத்திலே உத்தமம் இருக்காது. ஆமேன். உத்தமம் என்றால் என்ன? தனக்கு கொடுக்கப்பட்டதை அதற்கு நல்ல பலனை சேர்த்து கொண்டு போய் கொடுப்பவன். 5 தாளந்தை கொடுத்தார். 5 காரியத்தை குறித்து கர்த்தர் பேசினார். 5 விடயத்தை குறித்து தேவன் எச்சரித்தார். அப்படிப்பட்ட அந்த 5 விஷயத்தையும் தன்னுடைய வாழ்க்கையிலே அப்படியே எடுத்து
அந்த 5 காரியத்துக்கும் அப்படியே அவன் கீழ்ப்படிந்து அந்த கீழ்ப்படிதலிலிருந்து வரக்கூடிய அந்த பலன், அதுதான் உத்தமம், உத்தமமான வாழ்வு. இந்த வாழ்வை அவன் சம்பாதித்து கொடுக்கின்றான், தன்னுடைய எஜமானுக்கு காட்டுகின்றான். 5 தாளந்தை கொடுத்தீர், இதோ நான் அதை கொண்டு 5 தாளந்தை சம்பாதித்தேன். எது அந்த 5 தாளந்து? உம்முடைய வார்த்தைக்குரிய ஜீவன், உம்முடைய வார்த்தைக்குரிய கீழ்ப்படிதல், உம்முடைய வார்த்தைக்குரிய வாழ்வு, அதை நான் சம்பாதித்தேன். அப்பொழுதுதான் எஜமான் சொல்லுகிறார், உன்னிடத்தில் உண்மை இருந்தபடியினால் தான் உத்தமம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்றது. உண்மை இல்லாதவனிடத்திலே உத்தம வாழ்க்கை இருக்காது. ஒரு ஊழியனிடத்திலே உண்மை இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகள் எதுவாக இருந்தாலும், அது தேவன் கடிந்து கொண்டாலும், எச்சரித்தாலும், சிட்சித்தாலும், பேசினாலும், எப்படிப்பட்ட காரியங்களை விலக்கினையும் கொடுக்க வேண்டி வந்தாலும், அது எப்படி நம்மளை சிறுமைப்படுத்தக்கூடிய காரியங்களா இருந்தாலும், நம்மை தாழ்மைப்படுத்தக்கூடிய காரியங்களா இருந்தாலும், கர்த்தர் பேசும் பொழுது அது யாரை கொண்டு பேசினாலும், வேதத்தை கொண்டு பேசினாலும், அந்த வார்த்தைக்கு உண்மை உள்ளவனாய் இருந்து அதற்கு பலனை சேர்க்கக்கூடிய 5 தாளந்து, 2 தாளந்தா இருந்தால் அதற்கு பதிலாய் இன்னொரு 2 தாளந்து. அவர்கள்தான் உண்மையும் உத்தவம் உள்ள ஊழியர்கள். சபையிலே உண்மை உத்தமுள்ள ஊழியர்கள் தான் தேவை, ஊழியர்கள் தேவை இல்லை. உண்மையும் உத்தவம் உள்ள ஊழியர்கள் தேவை. ஏனென்றால் அவர்கள்தான் கர்த்தருடைய வார்த்தைக்கு பலன் கொடுக்கிற சகோதர சகோதரிகளாக இருப்பார்கள். அது ஊழியர் செய்யக்கூடியவர்களுக்கு அல்ல, மட்டுமல்ல, விசுவாசிகளாக இருக்கக்கூடிய நாம் எல்லாருக்கும் அந்த வார்த்தை, அந்த வாழ்க்கை, தேவன் நம்மோடு பேசுகின்ற இந்த காரியங்களுக்கெல்லாம் நாம் எப்படி அதை நம்முடைய இருதயத்திலே அதை காத்து கொள்ளுகின்றோம், உண்மையுள்ள வாழ்க்கைக்குள்ளாக காத்து கொள்ளுகின்றோம். அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே அந்த 1 தாளந்தை பெற்றவன் என்ன செய்தான்? அதை வாசிப்போம். இங்கே சொல்லுகின்றார், 1 தாளந்தை பெற்றவன். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு திராணியை கொடுத்திருக்கின்றார். ஒவ்வொருவருக்கும் தேவன் வெளிச்சத்தை கொடுக்கின்றார். சிலருக்கு சிலருடைய சில காரியங்களிலே வெளிச்சம், இதை செய்யக்கூடாது என்ற வெளிச்சம் இருக்கும். சிலருக்கு அதை செய்யலாம் என்கின்ற காரியம் இருக்கும், அது வெளிச்சம். வார்த்தைகள் என்பது பொதுவாக அது எல்லோருக்கும் உரிய வார்த்தைகள். அது வெளிச்சமாகவும் இருக்கலாம், தேவன் பேசுகிற வார்த்தைகளாகவும் இருக்கலாம். எதை கர்த்தர் பேசினாலும் அந்த காரியத்துக்கு அடுத்தவர்கள் கீழ்ப்படுகிறார்களா, அடுத்தவர்கள் செய்கின்றார்கள், அடுத்தவர்கள் இவ்வாறு நடக்கின்றார்கள், ஆகியால் நானும் அதை செய்யலாம், நானும் அப்படி நடக்கலாம் என்றல்ல. அது 1 தாளந்தை பெற்றவன். 5 தாளந்தை பெற்றவன் கொஞ்சம் மேலே இருக்க வேண்டும். 2 தாளந்தை பெற்றவன் அவனை விட சிலவளை கொஞ்சம் குறைவாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையிலே தேவன் பேசுகின்ற வார்த்தைகள், தேவன் உணர்த்துகின்ற காரியங்கள், தேவன் கொடுக்கின்ற வெளிச்சம், அது பல விதத்திலே, பல சகோதரர்களுக்கு பல விதத்திலே இருக்கலாம். அது பிள்ளைகளை வளர்ப்பதை குறித்து இருக்கலாம், குடும்பத்தை நடத்துவதை குறித்து இருக்கலாம், ஒரு விசுவாச வாழ்க்கையை குறித்து இருக்கலாம், பாவத்தை குறித்த உணர்வோடு வாழக்கூடிய ஜீவியமாக இருக்கலாம், தெய்வ வயத்தை குறித்து இருக்கலாம், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையாக இருக்கலாம். இவ்வாறு பேசும் பொழுது அந்த வார்த்தைகளுக்கு பலன் சேர்க்கின்ற சகோதர சோரி. ஆனால் இந்த 1 தாளந்தை பெற்றவன் என்ன செய்தான்? அவன் நிலத்திலே கூட புதைத்தான். இந்த 1 தாளந்தை எதை காட்டுகிறது? இது நம்முடைய ரட்சிப்பு. நான் சொன்னதை போல இல்லாதவன் அவனோ அவனிடத்திலே உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொன்னனே. அந்த இல்லாதவன், பலனை சேர்க்காதவன், அவனிடத்திலே இப்போது உள்ளதா இருக்கிறதா என்னென்றால் இந்த 1 தாளந்து மட்டும். அதாவது அவனுடைய ரட்சிப்பு, அவனுடைய அபிஷேகம், அவனுடைய சபை வாழ்க்கை, ஒரு விசுவாசி என்கின்ற பெயரிலே வாழக்கூடிய வாழ்க்கை. அந்த வாழ்க்கை அவன் என்ன செய்யறான்? கொண்டு சொல்லுகிறான், எஜமான், நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர், தெளிக்காத இடத்தில் சேர்க்கிற கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து உம்முடைய தாளந்தை நான் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடைய 1 தாளந்து என்று கொடுக்கின்றான். அந்த எஜமான் சொல்லுகின்றான், வாசிப்போம்.
தேவன் அப்படியும் தன்னுடைய வார்த்தைக்கு பலனைத்தான் தேவன் எதிர்பார்க்கின்றார். தேவனுடைய வார்த்தைகளை சும்மா கேட்டுவிட்டு அப்படியே கற்பாரை போன்றும் வழியோரத்தை போன்றும் முட்புதரை போன்றும் இப்படியே போகின்ற ஜனங்களுக்கு தேவன் ஒருபோதும் அவர் ஒத்தாசையா இருப்பதில்லை. அவர் பலன் வேண்டும். காசுக்காரரிடத்திலே, அதாவது பேங்கிலே இதை நீ போட்டிருந்தால் கூட அது கொஞ்சம் வட்டியாவது வந்து அந்த அதுக்கு ஒரு பலன் வந்திருக்குமே ஐயா. ஆனால் நீ கொடுத்த இந்த ரட்சிப்பை அங்கே கொஞ்சமாவது தேவன் பேசுகிற வார்த்தைக்கு நீ கொஞ்சமாவது பயந்து வாழ்ந்தாயா? முழுக்க பயப்படாவிட்டாலும் கொஞ்சமாவது பயந்து வாழ்ந்தாயா? ஏதாவது ஒன்றுக்காவது கீழ்ப்படிந்து வாழ்ந்தாயா? நீ எதுக்குமே கீழ்ப்படியாமல், நீ எதையுமே செய்யாமல், தேவனுக்கு எந்த மகிமையும் செலுத்தாமல் இந்த தாளத்தை இப்படியே கொண்டே புதைத்து வைப்பதை போல உன்னுடைய ரட்சிப்பினுடைய முழு வாழ்க்கையையும் புதைத்து விட்டாயே. எதற்காக தேவன் உன்னை அழைத்தார்? எதற்காக தெரிந்தார்? எதற்காக சபையிலே வைத்திருக்கிறார்? எதற்காக உன்னுடைய பாவங்களை கழுவினார்? எல்லாம் என்றோ ஒரு நாள் முடிந்து விட்ட காரியம் என்று அப்படியே கொண்டே புதைத்து வைப்பதை போல அதெல்லாம் 1990ஆம் ஆண்டு ரட்சிக்கப்பட்டேன், மனம் திரும்பினேன், ஞானசானம் பெற்றேன், சபையிலே சேர்ந்தேன், அப்படியே அந்த ஒரு தாளந்தை இப்படியே நிலத்திலே புதைத்து வைத்து விட்டு எஜமான் வரும்போது வருகையிலே போனால் என்ன நடக்கும்? பொல்லாதவன் சோம்பலுமான ஊழியக்காரனே, பொல்லாதவன், பொல்லாத இருதயத்திலிருந்து பொல்லாதவைகள் வரும். அவன் சொன்னார், விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்று சொன்னாயே, உன் வாய் சொல்லை வைத்தே உன்னை நியாயம் தேய்க்கிறேன் என்று அந்த எஜமான் சொன்னார். இது விதைக்காதது. தேவன் ஒரு வார்த்தை விதைக்கின்றார். அவர் விதைக்கும் பொழுது அந்த விதை எங்க வேண்டும்? நல்ல நிலத்திலே விழுந்து பலன் கொடுக்க வேண்டும். நான் உனக்கு விதைத்தேன், ஆனால் உன்னுடைய இருதயத்தையே நீ நல்ல நிலமாய் வைத்திருக்கவில்லை. நீ அந்த விதைக்கப்பட்டதனுடைய இருதயத்திலே ஏன் நீ விதைக்க உன்னை ஒப்புக் கொடுக்கவில்லை? ஏன் அந்த வசனத்தை காத்துக்கொள்ளவில்லை? ஆகையால் அவன் சொன்னதை போன்று நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் என்று சொன்ன பிரகாரமாகவே உனக்கு நன்றாக தெரியுமே, நான் விதைக்காத இடத்திலே அறுக்கிறவர் என்று தெரியும் அல்லவா? நீயே சொன்னாய் அல்லவா? அப்படி என்றால் நான் உனக்கு தந்த தாளந்தை நீ ஏன் விதைக்கவில்லை? நீதான் சொல்லுகிறாய் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் என்று. நான் உனக்கு எச்சரித்த, நான் உனக்கு புத்தி சொன்ன இந்த வார்த்தையை ஏன் நீ நல்ல நிலமாய் உன்னுடைய இருதயத்தில் ஏன் நீ விதைக்கவில்லை? நீ விதைக்காமல் இருந்தபடியினால் நீ சொன்னது போலவே விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் தானே. ஆகையால் இவனை அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்திலே கொண்டு போய் போடுங்கள் என்று சொன்னார். அவர் விதைக்காத இடத்திலே அறுக்கிறவர் என்று நாமும் சொன்னால், அவர் விதைக்கிறவன் விதைக்கின்றார். ஆனால் எங்கே அது விழுந்து அந்த விதை நமக்குடைய இருதயத்திலே அது விதைக்கப்பட வேண்டும் அல்லவா? ஏன் அதை நான் என்னுடைய இருதயத்திலே அந்த வசனத்தை விதைக்கப்பட்டதை காத்து கொண்டு அதை உண்மை உள்ளதாக நான் பாதுகாக்கவில்லை? ஏன் என்னுடைய ஜீவியத்தை ஒப்பு கொடுக்கவில்லை? கோதுமை மணியைப் போல சாவதற்கு ஏன் ஒப்பு கொடுக்கவில்லை? உன்னுடைய சுயத்தை ஏன் நீ விதைக்கவில்லை? உன்னுடைய மாம்சத்தின் நிச்சயங்களை ஏன் நீ விதைக்கவில்லை? தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு உன்னுடைய பாவமான வாழ்க்கைகளை ஏன் நீ விட்டு விலகும்படி அதை விதைக்கவில்லை? இதெல்லாம் நீ விதைக்காமல் வைத்துக்கொண்டு விதைக்காத இடத்திலே அறுக்கிறவர் என்று நீ சொல்லுகின்றாயே, அது யாருடைய தவறு? உன்னுடைய காரியம். ஆகையால் அவனுக்கு அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடமே என்றால் அவன் உண்மை இல்லாத மனுஷன். வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தைகளுக்குள்ளே எங்களுக்கு உண்மை இருக்க வேண்டும். நாம் எந்த வார்த்தைகளை தேவன் பேசினாலும் அந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் உண்மை உள்ள ஜனங்களாக அதை பாதுகாக்க வேண்டும். நல்ல நிலமாக இருக்க வேண்டும், நல்ல இருதயமுடையவளாக இருக்க வேண்டும். பொல்லாத இருதயத்தை நாம் வைத்துக் கொண்டிருந்தால் இந்த இருதயத்திலே நன்மைகளை நாம் வெளிப்படுத்த முடியாது, தேவனுக்குரிய பரிசுத்தத்தை வெளிப்படுத்த முடியாது, அவருடைய தூய்மையை வெளிப்படுத்த முடியாது, தெய்வ பயத்தை வெளிப்படுத்த முடியாது. ஆகையால் இன்றைக்கு தெய்வ பயத்திலே உண்மை, கீழ்ப்படிதலிலே உண்மை, பாவத்துக்குரிய உணர்விலே உண்மை, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து வாழுகின்ற வாழ்விலே உண்மை, அவருடைய பரிசுத்தத்தை குறித்த காரியத்திலே உண்மை, பணத்திலே உண்மை, பொருளிலே உண்மை, உலகத்துக்குரிய வாழ்க்கையிலே உண்மை, எல்லா காரியங்களிலும்
கர்த்தர் பேசும் பொழுது, ஆண்டவரே, என்னுடைய இருதயம் உண்மை உள்ள இருதயமாக இருக்க வேண்டும். இந்த உண்மை உள்ள இருதயத்திலே நல்லதே நான் எப்பொழுதும் செய்ய வேண்டும். நன்மையே எப்போதும் என்னுடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட இருதயத்திலே நன்மை இருந்தால் அவன் நல்லதே எடுத்து காட்டுகிறான். அவனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாதவைகள் வராது. நம்முடைய அன்றாட தொழில் காரியங்களாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், நாம் பணத்தை கையாளுகிற காரியமாக இருக்கலாம், அடுத்தவரிடத்திலே நாம் கொடுக்கல் வாங்கல் செய்கின்ற காரியங்களாக இருக்கலாம், உலக பொருட்களை நாம் பயன்படுத்துகின்ற காரியங்களாக இருக்கலாம், எல்லா விஷயத்திலும் சபைக்குரிய வாழ்க்கையாக இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கலாம், எல்லா வாழ்க்கைகளிலும் உண்மை மிகவும் பிரதானம். இந்த இருதயம் எப்பொழுதும் உண்மை உள்ளதாக இருக்க வேண்டும். என்னுடைய ஜீவியத்திலே நான் எல்லாவற்றிலும் காரியத்திலும் அதில் கவனமாக இருக்க விரும்புகின்றேன். என்னுடைய ஊழியத்திலும் நான் உண்மையாக இருக்க விரும்புகின்றேன். அதாவது என்ன உண்மை? நான் எதை பேச இருந்தாலும், யாரிடத்தில் பேச இருந்தாலும், எந்த கோணத்திலே பேச இருந்தாலும், எப்படிப்பட்ட ஆவியிலே பேச இருந்தாலும், இல்லாவிட்டால் எதை செய்யக்கூடிய காரியமாக இருந்தாலும், கர்த்தருடைய வார்த்தை அதற்கு என்ன சொல்லுகின்றது, அந்த வார்த்தை முதலாவது அதை காத்துக்கொள்ள விரும்புகின்றேன். உண்மையுள்ள இருதயத்தை காத்துக்கொள்ள விரும்புகின்றேன். அதை காத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையில் இருந்து கொண்டு அதை நான் செய்ய விரும்புகின்றேன். காரணம் என்னென்றால், அது தேவனாலே விதைக்கப்படுகின்ற விதையாக இருக்க வேண்டும். நானாக ஒரு விதையை விதைத்து கொண்டு அதை நான் செயல்படுத்துகிற ஒன்றாக இருக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தை விதைக்கப்படும். ஆகையாலே தான் எல்லா காரியங்களிலேயும் அந்த இருதயத்தை உண்மை என்பதை பாதுகாக்க விரும்புகின்றேன். என்னுடைய தொழில் காரியங்களிலே கூட என்ன செய்வார்கள்? அடுத்த வியாபாரிகளிடத்திலே கடனை வாங்கிவிட்டு என்ன செய்வார்கள்? அவர்களிடத்திலே பற்றிருக்கும், இல்லாவிட்டால் அவர்கள் அந்த கடனுக்கு ஏதோ கழிப்பார்கள் என்பதற்காக அந்த பொருளை களவாக வாடிக்கைக்கு கொண்டு வருவார்கள். ஆரம்ப காலங்களிலே கொண்டு வருவார்கள். அந்த காரியங்கள் குறித்து அந்த நாட்களில் கர்த்தர் ஒரு உண்மை உள்ள இருதயத்தை பாதுகாக்கும்படிக்கு பேசினார். இதை அனுமதிக்கக்கூடாது, இதை நீ எடுக்கக்கூடாது. அவ்வாறு வரும்பொழுது நான் அதை போய் என்ன செய்வேன்? அந்த வியாபாரிகளிடத்திலே நேரே போய் சொல்லுவேன், இப்படி உங்களுடைய தொழிலாளி இவ்வாறு கொண்டு வந்திருக்கின்றார்னு சொல்லுவேன். என்ன செய்ய? அவரிடத்திலே நான் நேரடியாக சொல்லிவிடவான்னு கேட்பேன். அவர் சில நேரம் சொல்லுவார்கள், இல்லை பொறுங்கள், நான் சொல்லுகிறேன் என்பார்கள். சில நேரம் சொல்லுவார்கள், சொல்லுங்கள் என்பார்கள். சில நேரம் சொல்லுவார்கள், அவர்கள் சொல்லியும் கேட்கிறார்கள் இல்லை என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் வரும்பொழுது அவரிடத்தில் நேரடியாக தயவு செய்து இங்கே சாமான் கொண்டு வர வேண்டாம், இல்லை இது நான் அவர்களுடைய சாமான், இது இவளுடைய சாமான், இது நாங்கள் அது அங்கே போட்ட விலை இங்கே போட்ட விலைன்னு சொல்லுவார்கள். தயவு செய்து அப்படிப்பட்ட பொருள் எனக்கு வேண்டாம், எங்கேயாவது வேறு வாடியிலே கொண்டே கொடுங்கள், இங்கே வர வேண்டாம்னு சொல்லி நேரடியாகவே சொல்லி அனுப்பி விடுவேன். அவர்கள் என்ன செய்வார்கள்? சில நேரத்திலே அதை வேறு யாரிடமாவது கொடுத்து விடுவார்கள். அது அப்படியும் வரும். ஆனால் அதை நான் விசாரிப்பதுண்டு, இது யாருடையது என்று விசாரிப்பேன். ஒருவேளை நம்முடைய விசுவாசிகளிடத்திலே கூட கொடுத்து விடுவார்கள். அவர்களிடத்திலும் அதை நான் விசாரித்து அதை நான் நிறுத்தி விட்டேன். என்ன காரணம் என்றால், நம்முடைய ஜீவியத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே அடுத்தவன் ஒரு தவறை செய்கிறான் என்றால் அந்த தவறு அது நாம் செய்கிற தொழில் என்று அவ்வாறல்ல. அவன் ஒரு உண்மையில்லாத பொய்யாய் களவாய் ஒரு மனுஷன் செய்கின்றானே, அந்த காரியத்தை நான் அனுமதிக்கலாமா? வேதம் என்ன சொல்லுகிறது? தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்திலே 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நான் வாசிப்போம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே. அவ்வளவுதான், அதை விட வேற ஒரு விளக்கமும் இல்லை. தேவன் சொன்னார், மற்றவன் செய்யும் பாவத்துக்கு உடன்படாதே. அவன் பாவம் செய்கின்றான், அவன் அடுத்த வியாபாரியை ஏமாற்றுகின்றான், அவன் அடுத்த வியாபாரிக்கு பொய் சொல்லுகின்றான், அவன் அடுத்த வியாபாரியுடைய பணத்தை ஏமாற்றி களவாடி அவன் செய்கின்றான். அவன் செய்கின்றது பாவம். அந்த பாவத்தினுடைய சாபத்தை உன்னுடைய கையிலே வாங்காதே, உடன்படாதே, அதற்கு விட்டுவிடு. அவ்வாறான காரியங்களிலே
அதை விட்டுவிட்டு இப்போதெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் கூட வருவதே இல்லை. அதை பூரணமாகவே அதை தேவன் சுத்திகரித்து அது எல்லாவற்றையும் இளைப்பாறுதலுக்குள்ளே கொண்டு வந்து விட்டார். ஏனென்றால் மற்றவர்களாலே செய்கிறார்கள், ஆகையால் நமக்கு பிரச்சனை இல்லை என்று நாம் எண்ணலாமா? யாரோ ஒருவருடைய விலையை களவெடுத்து கொண்டு குறைந்த விலையிலே கொண்டு வந்து உங்களுக்கு கொண்டு வந்து தருகிறார்கள். இல்லாவிட்டால் யாரோ ஒருவருடைய அங்கே பொருளையோ தொழில் ஏதையோ ஒன்றியத்தையோ அபகரித்து அதை குறைந்த விலையிலே கொண்டு வந்து தருகிறார்கள். இப்பொழுது என்ன செய்ய முடியும்? அவர்களை குறித்து நமக்கு தெரியும். இது ஏதோ ஒரு களவாக வந்த பொருள் என்று நமக்கு தெரியும் பொழுது, நம்முடைய ஆவியிலே உணரும் பொழுது விலை குறையத்தானே, ஆகையால் இதை எடுத்து விடலாம் என்று எடுத்தால் மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்பட்டு போகின்ற வாழ்வு. உடன்படாதே. ஆவியிலே இது தவறான முறையிலே வந்திருக்கின்றது. 10,000 ரூபா பொருளை கொண்டு வந்து 5,000 ரூபாய்க்கு தருகிறான் என்றால் 5,000 ரூபா லாபம் தானே என்று நீ எடுத்தால் மற்றவர்கள் செய்யும் பாவத்துக்கு நீ உடன்பட்டாய். உன்னை சுத்தவானாக காத்துக்கொள்ள வேண்டும். தேவன் ஆசீர்வதிப்பார். ஆகையால் இருதயம் உண்மை உள்ள இருதயமாயிருக்க வேண்டும். அந்த உண்மை இருந்தால்தான் நன்மை உண்டாக முடியும். யாருக்கு நன்மை? அடுத்தவளுக்கு நன்மை செய்ய முடியும். காரியம் இவ்வாறு இருக்கும் பொழுது ஒரு விசுவாசியா இருப்பவர்களே இவ்வாறு நடந்தால் எப்படி இருக்கும்? அது எவ்வளவு பெரிய ஒரு துரோகமான காரியமா இருக்க முடியும். ஒரு வியாபாரி என்னிடத்தில் இவ்வாறு பேசினார். ஒரு காலத்திலே சபைக்காரர், அதாவது சபையில் உள்ள தொழிலாளிகள், இவர்களுக்கு எவ்வளவு காசையும் கொடுத்து அவர்கள் முதல் போட்டு தொழில் செய்வதற்கு அவர்களுக்கு எவ்வளவு காசையும் நம்பி கொடுக்கலாம். ஏனென்றால் அவர்கள் கொடுத்தால் அவர்கள் தொழிலை விட்டு யாருக்காவது வேறு தொழில் செய்ய போனால், இல்லாவிட்டால் அவர்கள் தொழில் செய்தால் அவர்கள் உண்மையாக இருப்பார்கள். தொழில் செய்யாமல் வேறு யாருக்கு போனாலும் அந்த பணத்தை திரும்ப தங்களுக்கு கொடுத்து விட்டு தான் போவார்கள். அவர்கள் ஏமாற்றி விட்டு போக மாட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வியாபாரிகள் மத்தியில் இருந்தது. அவர் என்னிடத்தில் பேசும்போது இவ்வாறு சொல்லுகின்றார். ஆனால் இப்போது அவர் பேசி இப்போது ஒரு சொற்ப காலம், ஒரு கொஞ்ச நாள் தான் அவர் சொன்னார், இப்போது அந்த நம்பிக்கை எல்லாம் உடைக்கப்பட்டு போய்விட்டது. சபையில் உள்ள அந்த தொழிலாளிகளை கூட நம்பி ஒரு தொழிலை கொடுப்பது என்பது இப்பொழுதெல்லாம் கேள்விக்குறியாக இருக்கின்றது என்றார். காரணம் என்னென்றால் சபையில் உள்ள விசுவாசிகள் அவ்வாறு நடந்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அவர் சொல்லுகின்றார், இன்னொரு வியாபாரி சொல்லுகின்றார், உங்களுடைய சபையில் உள்ள ஒரு விசுவாசி அவர் களவாக ஒரு வாடிக்கு தொழில் செய்கின்றார். அவர் இன்னொரு இடத்திற்கு அவர் அந்த கொஞ்சம் சாமானை கொண்டு போகின்றார். கொண்டு போய் அங்கும் இங்கும் பார்க்கின்றார், அங்காலையும் பார்க்கின்றார், இங்காலையும் பார்க்கின்றார், யாரும் பார்க்கிறார்கள் பார்த்து விட்டு வேகமாக அந்த வாடிக்குள்ளே போய்விடுகின்றார். இதையெல்லாம் கேட்கும் பொழுது எனக்குள்ளே வெட்கம் மறுபக்கம், எதுவுமே பேச முடியாதபடிக்கு இந்த ரோமன் கத்தோலிக்கம் அந்த படத்திலே அந்த இருதய ஆண்டவர் என்று ஒரு படம் வைத்திருப்பார்களே, அந்த படத்திலே அந்த முள்முடியை, யூதர்கள் முள்முடியை இயேசுவுக்கு தலையிலே தான் வைத்து சூடினார்கள். ஆனால் அந்த இருதய ஆண்டவர் என்ற அந்த படத்திலே அந்த முள்முடியை அந்த இயேசுவனுடைய அந்த இருதயத்துக்குள்ளே அந்த முள்முடியை அப்படி வைத்து அமர்த்தி இருப்பார்கள். இது அன்றைக்கு யூதர்கள் சிரசிலே வைத்து அமர்த்தினார்கள். இன்றைக்கு விசுவாசிகள் முள்முடியை எங்கே கொண்டு போய் ஆண்டவருடைய இருதயத்திலே வைத்து அமர்த்துகின்ற ஒரு கொடுமை நிறைந்த வாழ்க்கை, துரோகம் நிறைந்த வாழ்க்கை. ஒரு பணத்திற்காக, ஒரு ஆதாயத்திற்காக, ஒரு சபையினுடைய சாட்சியையும் சபையினுடைய மகிமையையும் உத்தமமாய் வாழுகின்ற சகோதரருடைய சாட்சியையும் இவ்வளவு ஒரு கீழ்த்தரமாக்கி ஒரு அவிசுவாசியான மனுஷன் இவ்வளவு கேவலமாய் பேசக்கூடிய அளவுக்கு பணத்துக்கும் தொழிலுக்கும் இவ்வாறெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து இதையெல்லாம் மகத்துவங்களை தூசிக்க அஞ்சாத, யூதாவிலே சொன்னதை போல மகத்துவங்களை தூசிக்க அஞ்சாத இப்படிப்பட்ட கொடுமை நிறைந்தவர்கள் துரோகம் அல்லவா? சபைக்கு செய்கிற துரோகம் இல்லையா? உத்தமமாய் சாட்சியை பாதுகாத்து கொண்டு வாழுகின்ற சகோதரர்களுக்கு செய்கின்ற துரோகம் அல்லவா? கர்த்தர் எவ்வளவாய் அதை நியாயம் தீர்க்க முடியும்?
நான் உங்கள் மேல் விழுவேன், ஆனால் நசுங்கி போய் விடுவீர்கள். கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனத்தினுடைய வார்த்தைகளை நாம் ஆழமாய் சிந்திக்க வேண்டும். பாருங்கள் எவ்வளவு கேவலமான சாட்சி. விசுவாசிகளிடத்திலேயே சில நேரம் விசுவாசிகள் கொடுத்து விடுவார்களாம். இதை கொண்டு போய் ஒரு கொடுத்து விட்டு காசை வாங்கி கொண்டு வாண்டு கொடுத்து விடு, அதையெல்லாம் சொல்லுகிறார்கள். அதை வெளியிலே சொன்னால் உன்னை தொழிலுக்கு கூட்டி கண்டு போகாமல் விட்டு விடுவோம் என்றெல்லாம் பயப்படுவார்கள். அந்த அவிசுவாசிகள் சொன்னால் தொழிலுக்கு கூட்டி கொண்டு போக மாட்டார்கள். என்ன கொடுமையான காரியம்! உண்மை இல்லை. தொழிலிலே இப்படிப்பட்ட களவுகளும் பொய்களும் நிறைந்த வாழ்வு. ஏன்? கேட்பதற்கே மிகவும் வேதனையான காரியங்கள். இந்த துரோகமான காரியங்களை செய்து இந்த கர்த்தருடைய மேச்சையிலே வந்து பங்கு கொள்ளலாமா? நிச்சயமாய் அப்படிப்பட்டவர்கள் ஒரு காலத்திலும் பங்கு கொள்ளக்கூடாது. உண்மையை காத்துக்கொள்ளுங்கள். கடலிலே வலைப்படுத்தால் இல்லாவிட்டால் கடலிலே ஏதாவது ஒரு இடத்திலே தொழில் நடந்தால், எங்கு உங்களுக்கு தொழில் நடந்தது என்று கேட்டால் ஏதோ ஒரு இடத்தை சொல்லுகின்ற காரியம் எல்லாமே விசுவாசிகளுடைய காரியங்களிலும் அது இன்றைக்கு பரவலாக வந்து கொண்டே இருக்கின்றது. ஏதோ ஒரு இடத்தை சொல்லுவார்கள், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தை சொல்லுவார்களாம். கர்த்தர் தான் உங்களை காப்பாற்ற வேண்டும். ஆகையால் இந்த வாழ்க்கையிலே ஒரு தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு நாம் நம்முடைய இருதயம் அந்த உண்மையை பாதுகாக்க வேண்டும். இந்த உண்மை உள்ளவளாக இருந்தால் இப்படியெல்லாம் நம்மை குறித்து பேசுவார்களா? இப்படியெல்லாம் சபைக்கு ஒரு கேவலம் உண்டாகுமா? கர்த்தருடைய நாமத்துக்கு கேவலம் உண்டாகுமா? சகோதர சகோதரிகளுக்கு சாட்சி உள்ளால் சகோதர சகோதரிகளுக்கு கேவலம் உண்டாகுமா? துரோகம். மனம் திரும்ப வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை இருதயத்திலே ஏற்றுக்கொள்ளுங்கள். நல்ல நிலமாய் உண்மையும் நன்மையும் உள்ள இருதயமாக இந்த நிலத்தை வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் என்ன பேசுகிறாரோ கேளுங்கள். பொல்லாத இருதயம் உடையவளாய் வாழாதீர்கள். இந்த ஒரு மாதத்துக்கு முன்பாக கர்த்தர் பேசினார் வெளிப்படையாக. உடலை குறித்து, களவை குறித்து, பொய்யை குறித்து எல்லாம் பேசினார். போன தடவைக்கு முதல் தடவை கூட நான் அதை சொன்னேன். கர்த்தர் இப்படியெல்லாம் பேசுகிறார், என்ன 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 காரியம் ஏதோ இருக்கிறது என்று பேசுகிறார். கடைசியிலே அவிசுவாசியே பேசுகிறான் வெளிப்படை. கர்த்தர் பேசுவதே கேட்காவிட்டால் இப்பொழுது அவிசுவாசிகள் பேசுகின்றார்கள். மிகவும் வேதனையான வாழ்வு. காரணம் என்னென்றால், தேவனுடைய வார்த்தையை காத்துக்கொள்வதை விட எல்லாம் சிற்றின்ப மோகங்கள், பணமயக்கங்கள், உலக கவலைகள், வழியோரம், கற்பாறை எல்லாமே நிலங்களாகத்தான் போகின்ற அபாயம் நிறைந்த வாழ்வு. உன் பிடரின் நரம்பு இரும்பு போன்று கடினமாயிருக்காது. வணங்கு. கழுத்தை கீழே வணங்கும்படிக்கு உன்னுடைய பிடரின் நரம்பை இரும்பாக வைக்காதே. இரும்பாக இருந்தால் வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்று சொன்னார். இந்த இரும்பாகவே இருந்து கொண்டிருந்தால் எந்த காலத்திலும் கர்த்தருக்கு தலை வணங்க மாட்டோம். இந்த வாழ்க்கையிலே நாம் பயபக்தி நிறைந்து வாழ சபையின் மேன்மைக்கும் கிறிஸ்துவுடைய ஜீவனுக்கு உண்மை உள்ளவளாய் ஆண்டவரோடு உடன்படிக்கைக்கு உண்மையாய் வாழுங்கள். உண்மை நன்மையுமான இருதயத்திலே காத்து வாழுங்கள். இல்லாதவனவனோ உள்ளதும் அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். ஆகையால் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாக இருக்கின்றான். தேவன் பேசுகிற வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். உண்மை உள்ள இருதயத்திலே பாதுகாத்து வாழுங்கள். எல்லா வாழ்க்கையிலும் உண்மையாய் இருந்து அவருடைய பரிசுத்தம், நீதி, உண்மை, தூய்மை, சபை வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, எல்லா வாழ்க்கையிலும் கர்த்தர் பேசுகின்ற வார்த்தைக்கு நல்ல நிலத்தையில் அதை எடுத்து அதை கவனமாக அந்த வசனங்களை பாதுகாத்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, இதோ 5 தாளந்தை சம்பாதித்தேன், இதோ 2 தாளந்தை சம்பாதித்தேன் என்று நன்மையான வாழ்வை காண்பிக்கின்ற உத்தமமான வாழ்வுக்குள்ளே நாம் யாவரும் வாழ்வோம். கர்த்தர் சபையை அவனமாய் ஆசீர்வதிப்பார். அத்தனை சகோதர சகோதரிகளும்
வாழுங்கள். உங்களை வருந்தி கேட்டுக்கொள்ளுகின்றேன். கர்த்தருடைய தயவு நிமித்தம் சொல்லுகின்றேன். களவு, பொய் சபைக்குள்ளே இருக்கின்றவர்களிடத்திலே இருக்கின்றது என்பதை கர்த்தர் 1.5 மாதத்துக்கு முன்னுக்கே பேசிவிட்டார். வெளிப்படையாகவே பேசினார். இன்றைக்கு அவிசுவாசி பேசுகிறான். இந்த கல் அவன் மேல் விழுமோ அவன் நசுங்கி போவான். நீங்களாகவே விழுந்து நொறுங்கி விடுங்கள். அந்த கல் நம்மேல் விழுந்தால் நசுங்குவோம். எச்சரிக்கை, கவனம். கர்த்தர் நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். தேவன் சபையில் பேசிய வார்த்தைக்காக தேவனை அதிகமாக சோத்திரிக்கிறேன். ஆண்டவர் உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரங்கிற அந்த வார்த்தை காலை வேளையிலே பேசிய வாழ்க்கையெல்லாம் எப்பொழுதும் உண்மைங்கிற ஒரு வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் வாழ்ந்து எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா நெருக்கடிகளிலும் ஒவ்வொரு நிலையிலையும் அவர் உண்மையாகவே இருந்தார். அவரை தேடி வந்து யாரை தேடுகிறீர்கள் என்று சொல்லும்போது கூட அவர் தெரியும் தன்னை சிலுவையிலே அறைந்து அவர் தன்னை மறிக்க வைக்க போகிறான்னு தெரியும். அப்பொழுது கூட நான் தான் என்று சொன்ன அந்த உண்மை அவர்களை அவ்வளவு வியர்க்க வைத்தது. பின்னாக விழத்தக்கதாக அந்தளவுக்கு அவருடைய உண்மை இந்தளவுக்கு அந்த மரணத்துக்குள்ளாக கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலையில் கூட அந்த உண்மையை அவர் காண்பித்தார். நான் தான் என்று சொன்னேன். அப்படியாப்பட்ட ஒரு ஜீவியம், அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவன் இந்த ஒரு தாளாந்தை கொடுத்திருக்கிறான்னு சொன்னால் எனக்கு தந்த தாளாந்திலே நான் எப்படி இருக்கிறேனுங்கிற உண்மை, அந்த கொடுத்த தாளாந்திலே உண்மையாக இருக்கிற ஒரு வாழ்க்கையிலே தான் தேவன் என்னை உயர்த்த முடியும். அப்படியாப்பட்ட ஒரு ஜீவியத்தை நான் அதிகமாய் வாஞ்சிக்கிறேன். எல்லா காரியங்களிலும் நான் உண்மையாய் நடக்க வாஞ்சிக்கிறேன். ஒரு காரியத்தில் கூட உண்மையில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ நான் எதிலேயும் அங்கே என்னுடைய இருதயம் அப்படி சாயத்தக்கான நிலையில் வருவது கூட நான் அனுமதிக்க கூடியபடிக்கு அத்தனையும் வெறுத்து எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக நான் உண்மையாக இருக்கவே வாஞ்சிக்கிறேன். தேவனை பார்க்கிறேன், இயேசு கிறிஸ்துடைய அந்த சுபாவத்தை பார்க்குறேன். அவர் எப்படியெல்லாம் உண்மையாக இருந்தார். உண்மையாங்கிற வாழ்க்கையை அவர் பூமியிலே மரிக்கும் வரைக்கும் அவர் வாழ்ந்து காட்டின ஒரு ஜீவியம். அப்படியாப்பட்ட ஒரு உண்மையான ஒரு வாழ்க்கை நான் புதைத்து வைக்காதபடிக்கு, இந்த ரட்சிப்பே இழந்து போயிடாதபடிக்கு, ரட்சிப்பின் மகத்துவத்தை மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் வாழ்கிற ஜீவியத்திலே அதை இன்னும் அங்கே தாளாந்தை அங்கே 2 நாளாக மாற்றி அப்படியாப்பட்ட ஒரு உத்தமமான ஒரு வாழ்க்கையின் ஜீவியத்திலே இந்த உலகத்து மனுஷருக்கோ அங்கே எந்த மனுஷருக்கோ சபைக்கு விசுவாசிகளுக்கோ நான் உண்மையாக இருக்கவே வாஞ்சிக்கிறேன். அந்த உண்மைக்குள்ளாக தேவன் இன்னும் அதிகமாக நடத்தி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்த தேவன் கிருபை செய்வாராக. தேவன் சபையில் பேசிய வார்த்தைக்காய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாட்களிலும் உத்தம இதயத்தை கட்டியெழுப்பும்படியாய் வைராக்கியமாய் வாஞ்சியாய் சபையிலே எழுந்தள்ளி பேசியான தேவனுடைய வார்த்தைகளுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாட்களிலே பேசியான வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இன்றைக்கு அது கர்த்தருடைய சமூகத்திலே நான் விழுந்து நொறுங்கும்படியான அந்த ஆவியினுடைய உணர்வை எனக்குள்ளே எழுப்பி இருக்கிறதா இல்லை, அங்கே சொல்லப்பட்ட அத்தனை வார்த்தையினுடைய காரியங்களும் இன்றைக்கு என்னுடைய பிராரி கடினப்படுத்தும்படியாய் என் இதயத்தை கற்பாரை போல் அங்கே திருப்பும்படியாய் அது கடினமானது ஒன்றாய் அங்கே எனக்கு தோன்றுகிறதா என்கிற ஒரு ஆவியைத்தான் பரிசுத்தாவியான நாட்களிலே இடப்பட்டு பேசினான். கர்த்தருடைய சமூகத்திலே இந்த வார்த்தையில் அங்கே அதை இனிக்கும்படியான அந்த கர்த்தருடைய சமூகத்திலே செம்மையான இருதயம், அங்கே நேர்மையான இருதயம், உண்மையான இருதயம் அங்கே என்னுடைய இதயத்திலே அது கட்டப்பட வேண்டும். தேவன் விரும்புகிற பிரகாரமான நல்ல நிலம் அது என்னிடத்திலே அது அங்கே இருக்க வேண்டும். அது நிலம் பண்படுத்தப்பட வேண்டும். அந்த ஒரு ஆவி அநேக காரியங்களில் அநேக குறைகளை தேவன் அங்கே வெளிப்படுத்தி காண்பித்தார். தேவனை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய இந்த எச்சரிப்பான வார்த்தைகளை என்னையும் அதிகமாய் உற்சாகப்படுத்து. கர்த்தருடைய சமூகத்திலே அங்கே அவர் என்னை குறித்து வைத்திருக்கக்கூடியான அந்த சாட்சி கர்த்தருடைய சமூகத்தில் ஒருபோதும் அதை தூசிப்பதற்கு அங்கே அதை என்னுடைய எந்த ஜீவத்தின் நிமித்தம் அங்கே இடமளிக்கக்கூடாபடிக்கு தேவன் தாமே உத்தமாய் பாதுகாத்து கொள்ளத்தக்கான அந்த உண்மையின் நேர்மையான இதயத்தை தந்து வரக்கூடிய காலங்களிலே பரிசுத்தாவியானவர் எல்லா இடங்களிலும் என்னை எச்சரித்து நடத்துவான்னு சொல்லி விசுவாசத்தை அறிக்கைக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். தேவன் காலை வேளையிலே பேசிய தேவனுடைய வார்த்தைக்காய் ஏதுமாய் தேவனை நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு உண்மையும் நன்மையுமான அந்த இருதயம் என்னிடத்திலே இருக்கிறதா என்றான அந்த காரியங்களை குறித்து பரிசுத்தாவியானவர் இடத்திலே கேட்டான அந்த காரியங்கள்லாம்
இன்றைக்கு அந்த உண்மையுள்ள நன்மையான அந்த இருதயம் என்னிடத்தில் இருக்குமாக இருந்தால் இன்றைக்கு தேவன் தருகிறான அந்த தாளந்துகளை நான் அங்கே எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதே நான் அங்கே சிந்தித்து கொண்டு வாழுகிறான ஒரு மனுஷனாய் நிற்கக்கூடியான அந்த ஜீவியம் என்னிடத்திலே காணப்பட முடியும் என்றால் அந்த காரியங்களை பரிசுத்தாவியான காலை வேளையிலே காண்பித்தார். இன்றைக்கு ஒரு மனுஷன் என்னை நம்புகிறான் அந்த வாழ்க்கையிலே கூடி அங்கே ஏதோ ஒரு சிறு காரியத்திலே நான் அங்கே தவறும் பொழுது அந்த மனுஷனிடத்திலே நான் பெற்றுக்கொண்டான அந்த நம்பிக்கை அங்கே முழுவதுமாய் அங்கே உடைந்து போவதான ஒரு காரியங்களாய் தேவன் காண்பித்தார். இன்றைக்கு அதை மனுஷனை விட இன்றைக்கு தேவனுக்கு முன்பாக நான் வாழுகிறான் அந்த வாழ்க்கையிலே தேவன் என்னை நம்பி தந்தான அந்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் நான் எவ்வாறு நான் அங்கே அதை நான் பயன்படுத்தி கொண்டு வாழுகிறேன். தேவனுடைய நம்பிக்கைக்கு உகந்தான ஒரு மனுஷனாய் அங்கே நான் நேர்மை உள்ள ஒரு மனுஷனாய் உண்மை உள்ள ஒரு மனுஷனாய் நான் நிற்கிறேனா என்றான அந்த காரியங்களை காலை வேளையிலே தேவன் காண்பித்தார். இன்றைக்கு தேவன் பேசுகிறான் அந்த வார்த்தைகள், இன்றைக்கு கடிந்து கொள்கிறான் அந்த வார்த்தைகள், என்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த குறைவுகளை அங்கே தேவன் காண்பிக்கும் பொழுது அதை நான் எவ்வாறு அங்கே என்னுடைய இருதயத்திலே நான் எடுத்துக்கொள்கிறேன். அங்கே நான் கற்பாறையான அந்த இருதயமாய் அங்கே நான் எடுத்துக்கொள்கிறேன், அல்லது வீதியோரங்களிலே வீதியோரங்களிலே அந்த விழுந்தான விதையை போன்றான அந்த வீதியோரம் போன்றான இருதயமாய் என்னுடைய இருதயம் இருக்கிறதா, அல்லது முச்செடிகள் அங்கே படர்ந்து கொள்ளுகிறான இருதயமாய் அங்கே இருக்கிறதா என்றான அந்த காரியங்களை நான் அங்கே என்னுடைய வாழ்க்கையில் நான் சிந்தித்து நிதானித்து வாழுகிறான் அந்த வாழ்க்கையிலே தான் என்னுடைய இருதயத்தை நான் அங்கே எப்பேற்பட்ட இருதயமாய் வைத்துக்கொள்ள வேண்டும் என்றான அந்த ஒரு சரியான அந்த தீர்மானத்தை நான் அங்கே எடுத்துக்கொண்டு வாழ முடியும். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய இருதயம் அங்கே நல்ல பொக்கிஷம் உள்ள ஒரு இருதயமாய், நல்ல பொக்கிஷங்களை அங்கே வெளிப்படுத்துகிறான இருதயமாய், இன்றைக்கு உண்மையும் உத்தவம் உள்ள இருதயமாய் தேவன் கொடுத்தான தேவன் நம்பினான அந்த வாழ்க்கையிலே அவருக்கு அங்கே எப்பொழுதுமே உண்மையாயிருந்து அவர் கொடுத்தான அந்த தாளந்துகளை அங்கே அதை நான் என்னுடைய பிரயாசத்து நிமித்தம் உண்மை உள்ள வாழ்க்கை நிமித்தம் அதை நான் அங்கே சேமிக்கிறதான தேவனுக்கு காண்பிக்கிறதான அந்த வாழ்க்கையிலே ஒரு உத்தவமுள்ள ஊழியக்காரனாய் நின்று வாழவை வாஞ்சிக்கிறேன். தேவன் காலை வேளையிலே பேசான அந்த வார்த்தையை போல இன்றைக்கு மற்றவர்களுக்கு சாட்சியாய் வாழுகிறான் அந்த வாழ்க்கை உண்மை உள்ள ஒரு வாழ்க்கையிலே தான் அங்கே இருந்து விட முடியும். இன்றைக்கு சபைக்கு மேன்மை, சபையினுடைய மேன்மைக்காய், சபைக்கு தேவன் தந்தான விசுவாச வாழ்க்கை வாழுகிறான் அந்த சாட்சி நிறைந்த ஆத்துமாக்களுடைய மேன்மைக்காக சாட்சியுள்ள வாழ்க்கையை பாதுகாத்து கொண்டு வாழுகிறான் அந்த வாழ்க்கைக்காகவும் எந்தளவாய் நான் பிரயாசப்படுகிறேன் என்றான் அந்த காரியங்களை குறித்து அந்த அவன் காலை வழியிலே பேசினார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். பயந்திருக்கே வாஞ்சிக்கிறேன். எப்பொழுதுமே நான் உண்மை உள்ள ஒரு மனுஷனாய், நேர்மை உள்ள ஒரு மனுஷனாய் நின்று தேவனுடைய நாமத்தை மயப்படுத்தவும் தேவன் நம்புகிறதான ஒரு பாத்திரமாகவே எப்பொழுதும் அவராலே நான் வணையப்பட்ட ஒரு பாத்திரமாய் தேவனிடத்திலே நான் எப்பொழுதுமே விழுந்து நொறுங்குகிறான் அந்த வாழ்க்கையை நான் கவனமுள்ளவனாய் ஜீவித்து விட தேவனை அதீதமாக நன்றி செலுத்துகிறேன். தேவன் காலை வேளையை பேசிய வார்த்தை என்னையும் அதீதமாக உற்சாகப்படுத்தியது. வருகிற நாட்களிலும் தேவன் பேசான அந்த வார்த்தையை என்னுடைய இருதயத்திலே காத்து கொண்டவனாய் உண்மையும் நன்மையுமான அந்த இருதயமாய் என்னுடைய ஜீவியத்தை பாதுகாத்து கொண்டு வாழ பரிசுத்தாவியான வருகிற நாட்களில் என்னை நடத்துவாராம். தேவன் சபைக்கு இந்த வார்த்தைக்காய் தேவனை அதிகமாக சோதரிக்கின்றேன். தேவன் குணப்படும்படி தந்தான அந்த வார்த்தையானது, இந்த வார்த்தைகளை முன்பாகவே கேட்டான அந்த நிலைகளில், ஆனால் தேவன் என்று ஒரு வெளிச்சத்தை தந்தான அந்த வாழ்க்கையை தான் நான் கண்டுகொண்டான நிலைகள். தேவன் பேசும் பொழுது எதிலும் உண்மை உள்ளான அந்த மனுஷன் அவன் பரிபூர்ணமான அந்த ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று சொன்ன பிரகாரம் என்னுடைய வாழ்க்கையை தேவன் சிறிதுக்கு பார்க்கும் பொழுது உண்மை உள்ளான வாழ்க்கை அநேக காரியங்களில் குறைவுபட்டதைத்தான் நான் இந்த நாட்களில் கண்டுகொண்டேன். ஆனால் தேவன் இந்த வார்த்தையில் நிமித்தம் ஒரு வெளிச்சத்தை தந்தான அந்த தேவனை இன்னும் அதிகமாக சோதரிக்கின்றேன். என்னுடைய பார்வைகளில் உண்மை, என்னுடைய பேச்சுக்களில் உண்மை, என்னுடைய செய்கைகளில் உண்மை, என் நடத்தைகள் உண்மை என்று பார்க்கும் பொழுது அநேகமான ஒரு குறைவுகளையும் அநேகமான ஒரு வெளிச்சத்தையும் தான் தேவன் இந்த காலவெளியில் எனக்கு தந்திருக்கின்றார். நான் இந்த வார்த்தைகளை பார்க்கும் பொழுது அநேக நாட்களில் முன்பு பார்க்கும் பொழுது ஒரு வெளிச்சம் குறைந்தவனாய் அந்த வார்த்தையை எனக்குள்ளே எனக்கு சாதகமாக பயன்படுத்தி வாழ்கின்றான். அந்த வாழ்க்கையிலே உண்மையுள்ளாத வாழ்க்கை வாழ்ந்து இருக்கின்றேன் என்பதைத்தான் தேவன் இந்த காலவெளியில் ஒரு வெளிச்சத்தை எனக்கு தந்தார். தேவன் என்னை காண்கின்ற தேவனுக்கு முன்பாக மறைவானது ஒன்றுமில்லை என்ற பிரகாரம் நான் மனுஷருக்கு முன்பாக நான் எப்படியும் ஒரு உண்மை உள்ளான அந்த வாழ்க்கையை போல வாழ்ந்து விட்டு விடலாம். ஆனால் தேவனுக்கு முன்பாக தேவன் எப்பொழுதும் என்னை காண்கின்றான் அந்த பிரகாரம் நான் மனுஷனுக்கு ஒரு சாட்டுப்போக்கை சொல்லிவிடலாம். என்ன நான் நியாயப்படுத்துவதற்காக அநேக காரியங்களை நான் சொல்லிவிட்டு விடலாம். ஆனால் நீர் என்னை காண்கின்ற தேவன் உமக்கு முன்பாக மறைவானது ஒன்றுமில்லை என்ற பிரகாரம் தேவனுக்கு முன்பாக நான் எந்த சாட்டுப்போக்கையும் நான் சொல்ல முடியாத நிலைகளைத்தான் தேவன் இந்த காலவெளியிலே என்னை உடன்படி செய்தார். அந்த வெளிச்சத்தை தந்த தேவனுக்கு அதிகமாக சோத்திருக்கின்றேன். என்னுடைய குடும்ப ஜீவியமாக இருந்தாலும் சரி, என் தொழில் காரியங்களாக இருந்தாலும் சரி, என்னுடைய சபை வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக ஒரு உண்மை உள்ளான அந்த வாழ்க்கையை நான் எப்பொழுது வாழ்கின்றேனோ அப்பொழுதே தேவனுடைய அந்த பரிபூர்ணமான அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியும்.
அந்த தேவன் காலையில் கூறும்பொழுது, நான் அவருக்கு மேல் விழுந்தால் அதை நொறுங்கி போகாதபடி என்னை பாதுகாக்க கொள்ளதான் அந்த வாழ்க்கையிலும் தேவன் எனக்கு மேல் விழுவீரானா இருந்தால் என்னுடைய வாழ்க்கை சிதைந்து போகின்றான நிலைகள் குறித்தும் ஒரு அபாயம் நிறைந்தான இந்த வாழ்க்கையை குறித்தும் தேவன் காலவெளியில் பேசினான். நான் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக விழத்தக்கான அந்த நிலைகளைத்தான் நான் என்னுடைய இதயத்தில் அதை நான் எடுத்துக்கொண்டான நிலைகள் எல்லாம் தேவனுக்கு முன்பாகவே தேவனிடத்தில் நான் விழுகின்றான் அந்த வாழ்க்கையில் என்னை நானே காப்பாற்றி கொள்ள முடியும் என்றான் அந்த வாழ்க்கையைத்தான் தேவன் இந்த காலவேளை என்னை உணர்வுடைய செய்தாள். தேவன் நினைத்தால் ஒருவனை ஆஸ்வதிக்க முடியும், தேவன் ஒருவனை நினைத்தால் அவனை ஒரு கீழாக தள்ள முடியும். அது என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்டுகொண்ட நிலைகள். ஆனால் தேவனுடைய அந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால் என்னை நானே ஒரு சுத்தவானாக என்னை நானே ஒரு வெளிச்சம் உள்ளவனாக காத்துக்கொள்ள எப்பொழுது நான் பிரயாசப்படுகின்றேனோ அப்பொழுதே தேவனுடைய அந்த பரிபூரணமான அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியும் என்பதைத்தான் நானும் உணர்வடைந்தேன். எனக்கு இந்த வெளிச்சத்தை அந்த தேவன் அதிகமாக சோத்துகின்ற வருகான நாட்களில் என்னுடைய எந்த காரியமாக இருந்தாலும் சரி என்னை நானே நிதானித்து அறிந்து அந்த தேவனுடைய அந்த வெளிச்சத்திலும் தேவனுடைய அந்த சத்தியத்திலும் தேவன் என்னை நடத்துவார் என்று உதவி செய்கிறேன், விசுவாசிக்கிறேன். ஆமென். ஆவியானவர் சபையில் வார்த்தை என்னை மிகவும் அதிகமாய் அங்கே பயத்தையும் திகிலையும் என தந்தது. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே சொன்னது போல அங்கே எரேமியா 66ஆம் அதிகாரம் 67ஆம் அதிகாரம் அங்கே 3ஆம் வசனத்திலே இஸ்ரவேல் கர்த்தருக்கு பரிசுத்தமும் அவருடைய விளைவின் முதல் பலனுமாய் இருந்தது. அதை பட்சித்த யாவரும் குற்றவாளிகள் ஆவார்கள். பொல்லாப்பு அவர்கள் மேல் வந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நானும் என்னுடைய சபைக்கு தேவனுடைய சபைக்கு உண்மையும் உத்தமமாய் என் நிமித்தம் அங்கே சபைக்கு இடல் வரா வரைக்கும் நான் வாழவே நான் விரும்புகிறேன். அது என்னுடைய வெள்ளத்தினால் அல்ல, நிச்சயமாய் கர்த்தருடைய வெள்ளத்தினால் ஆகும் என்று நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். அப்படியே வாழ்வேன் என்று சபையில் அறிக்கை செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள கர்த்தர் உதவிஸ்வரமே. கர்த்தருடைய நாம ஸ்தோத்திரம். தேவன் சபையிலே பேசிய வார்த்தைகாய் நான் அவரை மையப்படுத்துகிறேன். இங்கே தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் இங்கே கடிந்து கொண்டு பேசினார். வெளிப்படையாக தீர்க்கதரிசனத்தின் மூலம் இங்கே கடிந்து கொண்டு பேசினார். ஒவ்வொரு காரியமும் இங்கே என்னையும் கடிந்து கொண்டது. இங்கே நான் கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்தில் உண்மையுள்ளா இருக்கிறான் அந்த வார்த்தையின் பிரகாரம் இங்கே அநேக காரியங்களிலே குறைவுள்ள மனுஷனாக இங்கே நான் நிற்கிறேன். இங்கே எச்சரித்தார் தேவன் நாட்களிலே நான் இங்கே தெளிவடையும்படியாக இங்கே தேவன் நாட்களிலே அதிகமாக இங்கே பேசினார். இங்கே சத்தியம் கடந்து செல்லும்போது எல்லாவற்றிலும் இங்கே நான் கடிந்து கொள்ளப்பட்டதான நிலை நாட்களிலே தேவன் என்னை எச்சரித்ததான நிலையை நான் உணர்ந்தேன். நானும் இங்கே மனம் திரும்ப வாஞ்சிக்கிறேன். என்னுடைய குறைவுகள் நிறைவாக இங்கே நான் முதலாவது இங்கே தேவன் மேல் இங்கே விழ வேண்டும். இல்லாத பட்சத்திலே அவர் என்மேல் விழுவார், நான் நொறுங்கி போய்விடுவேன். இங்கே என்னிடத்தில் இருக்கக்கூடியான ரட்சிப்பின் அங்கியாகிய அந்த கடைசியையும் தேவன் என்னிடத்திலிருந்து எடுத்து போடுவார். அந்த எச்சரிப்பிலிருந்து நான் இங்கே விடுதலையாகும்படியாக தேவ சமூகத்திலே நான் முதலாவது இங்கே அவர் மேல் விழ வேண்டும். என்னுடைய குறைவுகளை நிறைவாகும்படி நான் அவருடைய சமூகத்திலே என்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும். நானும் அப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு ஏதுவாய் இனிவர் நாட்கள் நடத்துவார் அறிக்கை செய்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் எப்படிதான் ஆண்டவர் காலை வேளையிலே எங்கே பேசிய வார்த்தை அதிகமாக எங்கே என்னையும் உற்சாகப்படுத்தியது. இன்றைக்கு உண்மையும் நேர்மையுமான ஒரு ஜீவியத்தை நான் வாழக்கூடிய ஒரு நிலையிலே இன்றைய நாட்களிலே நான் இங்கே தள்ளப்பட்டு நிற்கின்றேன். இந்த உண்மையான ஜீவியம் இல்லாத பட்சத்திலே அங்கே உள்ளதையும் எடுத்து போடக்கூடிய அந்த ஜீவியம் இன்றைக்கு ரட்சிப்பெங்கக்கூடியதான இதை எங்கே தேவன் எடுத்து விட்டால் நிச்சயமாக எங்கே என்னிடத்திலே ஒன்றுமே இல்லை. அதன் பின்பு நான் எப்பொழுதும் பாவம் செய்யக்கூடியவனாகவே எங்கே நிற்கக்கூடிய நிலைதான். இன்றைக்கு ரட்சிப்பு என்பதனுடைய காரணியெல்லாம் என்னுடைய இருதயத்தில் எங்கே இருக்கக்கூடிய பாவங்களை எங்கே தேவன் இங்கே மன்னித்து விட்டார். ஆனால் அவர் மன்னித்து விட்டு அங்கே ரட்சிப்பை தந்திருக்கிறார். இனிமேல் நான் பாவம் செய்து விடாதபடிக்கு அங்கே பாதுகாக்கக்கூடிய ஒன்று தான் இந்த ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை நான் பாதுகாக்கக்கூடிய ஒரு மனிதனாய் நான் இங்கே நிற்கிறேன். இன்றைக்கு உண்மையாக இருந்து ஒரு நாட்களிலே என்னுடைய ரட்சிப்பை பாதுகாத்து கொண்டு நான் பாவம் செய்துவிடக்கூடாது என்று என்னுடைய இருதயத்திலே பாரத்தோடு இருக்கக்கூடிய ஒரு ஜீவியத்தை தான் இன்றைக்கு தேவன் பார்க்கிறார்.
அங்கே என்னுடைய உண்மையான நேர்மையான இருதயத்தை காண்கிற தேவன் இனிமேல் பாவம் செய்யாதபடிக்கு அங்கே பாதுகாத்து கொள்வாருங்கிறதான நிச்சயமுள்ள நம்பிக்கையுடன் இந்த காலை வேளையில் நானும் அதற்கு வாஞ்சிக்கிறேன். வர நாட்களில் பரிசுத்தாவியானவர் அப்பேற்பட்ட ஒரு இதயத்தை அந்த வழிநடத்துவான் நம்பிக்கையாக இருக்க செய்கிறேன். அவையானவர் இந்த காலை வேளையில் பேசின வார்த்தைக்காக அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். தாளந்தை குறித்தும் ஓமை குறித்தும் அவையானவர் இந்த காலை வேளையுமாய் பேசும்போதும் என்னுடைய ஜீவியத்திலும் நான் கண்டுகொண்டான ஒரு வாழ்க்கை முழுவதும் என்னுடைய கொடுத்தான தாளந்திலே ஒரு தாளந்துடையவனாய் அவன் தன்னுடைய காரியங்கள் அனைத்தையுமே தனக்குள்ளே புதைத்து கொண்டு தனக்குள்ளான வாழ்ந்தான வாழ்க்கையை மறுபடியும் வந்து அதே எஜமானிடத்தில் ஒப்பு கொடுத்தான வாழ்க்கையை குறித்தும் என்னுடைய ஜீவியத்தில் நான் கண்டுகொண்ட முழுவதுமே என்னுடைய வாழ்க்கை முழுவதும் இந்த 5 தாளந்துக்குரியவர்களாக இருக்கிறதா என்னுடைய ஒரு தாளந்துக்குரியவனாக இருக்கிறேன்னு பார்க்கும்போது என்னுடைய காரியம் அனைத்தும் ஒரு தாளந்துக்குரியவனாக இருந்த என் பூமிக்குரிய காரியங்களை மட்டும் நான் பார்த்து என்னுடைய கொடுத்த தாளந்துக்குரிய வாழ்க்கையை மட்டும் ரட்சிப்பை மட்டும் நான் வாழ்ந்தால் போதும் என்ற ஒரு வாழ்க்கைக்குள்ளே கடந்து செல்கிற வாழ்க்கையை ஒரு மந்தமான காரியத்தையும் எனக்குள்ளே வெளிப்படுத்தினேன் கண்டுகொண்டேன். நான் இந்த வேளையிலுமாய் நான் மனம் திரும்பவே வாஞ்சிக்கிறேன். எப்போதுமே தேவன் இரக்கமுள்ளவராக இருந்து அவர் உடனே தண்டிக்காதபடி எச்சரிப்புக்குள்ளாகவும் அவருடைய தாழ்மைக்குள்ளாகவும் இரக்கத்தை கொண்டு ஒவ்வொரு முறையும் பேசிக்கொண்டு வருகிறார். நான் இரக்கமுள்ளவராக இருக்கிறார் என்பதை குறித்து அவர் பேசுகிறார் என்பதை குறித்து நான் அதை அசட்டியாய் பண்ணி நான் அந்த வார்த்தையை கனம் பண்ணாமல் என்னுடைய வாழ்க்கையை நான் ஏனோதானோடு வாழ்வீரானால் என்னை அவர் நொறுக்கி போடுவதற்கும் அவர் என்னை ஒரு அற்பமாய் ஒரு நிலைக்குள்ளே என் வாழ்க்கைக்குள்ளே கடந்து கொண்டு விடுவார் என்பதையும் எச்சரிப்புக்குள்ளே நான் அதை உணர்கிறேன். எப்போதுமே நான் அவருடைய கையிலே நான் அவருடைய மகிமையை விளங்க பண்ணக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்து நான் தேவனுடைய நாமத்தை ஒருபோதுமே தூசிக்காதபடி நான் கவனமாக இருந்து என்னுடைய வாழ்க்கை முழுவதும் என்னுடைய நலனிலத்திலே நான் விதைக்கப்பட்டவனாய் எப்போதுமே அவருக்குரிய காரியங்களை இந்த பூமியில் நடப்பித்து என்னுடைய வாழ்க்கையிலும் ஆத்மா சரீரம் முழுவதும் தேவனுக்கு சொந்தமாய் மாறும்படி என்னுடைய வாழ்க்கை முழுவதுமே அவருக்கு தியாகமாய் ஒப்பு கொடுத்து வாழக்கூடிய வாழ்க்கைக்குள்ளாகவே நான் வாழ வாஞ்சிக்கிறேன், விரும்புகிறேன். அந்த வாஞ்சியும் இந்த விருப்பத்தையும் தேவன் அறிவார். உண்மை உள்ளவனாய் இருந்து நான் அவருக்கு பயந்து இந்த பூமி எப்போதும் அவருக்கு நேர்மையும் உண்மையுமாய் வாழ்வேன் என்று சபையில் அறிக்கையிடுகிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள ஆவியான உதேசுவாராக. எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காய் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய சமூகத்திலே எங்கள் எல்லோரையும் ஆண்டவரே இந்த காலை வேளையிலே கூட்டி சேர்த்து உம்முடைய சமூகத்திலே உம்மை ஆராதிக்கவும் உம்மை தொழுது கொள்ளவும் நீர் தந்த கிருபைக்காய் நன்றி. ஆண்டவரே, இந்த ஆராதனையிலும் நீர் தலையாக இருந்து பாடல்களை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. வார்த்தையோடு பேசியதற்காக நன்றி. விசுவாச அறிக்கைகளை கரப்படுத்தி ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. எல்லாவற்றுக்கு மேலாய் இந்த அப்பத்தையும் ரசத்தையும் ஆசீர்வதித்து உம்முடைய சரீரமும் இரத்தவுமாய் மாற்றி உம்முடைய உடன்படிக்கைக்குள்ளாய் நாங்கள் பங்கு கொள்ள எங்களை தகுதிப்படுத்தி உடன்படிக்கையை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. வழிநடத்தியக்காக நன்றி. துதிகளையும் எல்லா ஜெபங்களையும் நன்றி பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் ஆராதனையையும் கர்த்தர் நீர் அங்கீகரித்து உம்முடைய தெய்வீக பிரசன்னம் நிறைந்து உம்முடைய கர்த்தருடைய மகிமை சூழ்ந்து இந்த மண்டலம் முழுவதையும் நீர் ஆசீர்வதித்து இந்த நாளிலும் வழிநடத்திய உம்முடைய மகாபெரிய கிருபைக்காய் எமக்கு நன்றி ஆண்டவரே. எமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தொடர்ந்தும் எங்களை வழிநடத்த போறதுக்காய் எமக்கு நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியில் எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.